இருந்தாலும் தேடி தேடி கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட்டா தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கோச்சிக்காதீங்க சரியா? இன்னைக்கு உங்களுக்காக பக்கா மாஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு பத்தின கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். 7 நைட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மாவீரர்கள் குழு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் தான் தலைவி. இவங்க கும்பல் மான்ஸ்டர் அட்டாக் எங்க நடந்தாலும் உடனே அங்க போய் மக்களை பாதுகாக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. அப்படி இருக்கும்போது இவ ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போக அங்க ஒருத்தனை பாக்குறான். சொல்ல போனா அந்த கிராமத்துல அவன் ஒருத்த மட்டும்தான் உயிரோட இருக்கா, மீதி எல்லாரும் காலி. அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் குறுக்க பூந்து அட்டாக் பண்ணுது. அப்போதான் தெரிய வருது அவனுக்கும் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ சூடு பிடிக்கிற கதை கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா அதகலமா இருக்க போகுது. மாஸ் சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால அடுத்த 1.5 மணி நேரம் சும்மா கும்தாவா இருக்க போகுது. ஜாலியா உட்காந்து ரசிங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2021 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு 7 நைட் ரெவல்யூஷன். நான் உங்களுக்கு கிருஷ்ணா. சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. சொல்ல போனா இவ தான் நம்மளோட ஹீரோயின். பேரு ஃபரியா. இன்னைக்கும் நான் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களை யாரையும் காப்பாத்தாம விட்டுட்டேன், மறுபடியும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவளோட அசிஸ்டன்ட், அவளோட பேரு எல்லன், அவ ஓடி வந்து இங்க யாருமே உயிரோட இல்லைன்னு சொன்னதும் டக்குன்னு இவங்க அடுத்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற கிராமத்தை பார்க்கும்போது அங்க ஒரு பையன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க. இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இவனோட கிராமத்துல இவன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். இந்த பக்கம் நம்பாளுங்க ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கிராமத்தை பார்த்துட்டு ட்ரெயின் அந்த இடத்துக்கு விட அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே அந்த மான்ஸ்டர் யாரையெல்லாம் கடிக்குதோ அவங்களும் அதே மாதிரி மான்ஸ்டரா மாறிட்டு இருக்காங்க. இது என்னடா ஜாம்பி கணக்கால இருக்கு. நம்மளால அந்த பக்கமும் இந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே தவிர இவனுக்கு எதிர்த்து சண்டை போறதுக்கு துளி கூட தைரியம் இல்ல. அட 1-2 அடிச்சா பரவாயில்லைங்க, 1000 மான்ஸ்டர் இருந்தா எப்படி உள்ள பூந்து அடிக்கிறது? அருவாள் எடுத்து வாயிலே போட்டுறாது, இல்லாட்டி மம்டி பல்ல வச்சு அப்படியே ஒரே கடியா கடிச்சு வச்சிடாது. ஹீரோவுக்கு உதவி செய்யணும்னு ஆசை தான், இருந்தாலும் தனியால ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? இது போதாதுன்னு இவனோட வாசத்தை வேற பிடிச்சி சுத்திலேயே அதுங்க வேற சுத்து போட்டுட. நம்மளால எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் ஓடுறது பறக்கிறதுன்னு எல்லா ஐட்டமும் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்குதுங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு ஹீரோயினோட என்ட்ரி. உள்ள புந்து சும்மா வெட்டி வீசிக்கிட்டு இருக்க. நம்மளால அப்படியே அவான வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் மின்னல் பவர்லாம் விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும் இந்த பையெல்லாம் அப்படியே பித்தான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒரு மாஸ்டர் திருதுக்குன்னு அட்டாக் பண்ண வரும்போது இவளோட உயிரை கொடுத்து இவனை காப்பாத்த இவளோட கையில லேசா காயமாகுது. இருந்தாலும் கொஞ்சம் கூட அசராம சண்டைக்கு எந்திரிச்சு நிக்கிறா தெரியுமா? அதுங்க நிறைய இருக்கும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கையில ஒரு கார்டை எடுத்து ஆக்டிவேட் பண்ண இவளுக்கு எக்ஸ்ட்ரா சூட் எல்லாம் வந்து நிக்குது. அப்புறம் என்ன இதுக்கு மேல விட்டுக்கிட்டு நொறுக்குறா. மான்ஸ்டரோட ஒரு சின்ன விரல் கூட ஹீரோ மேல படாம அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறா. அந்த அளவுக்கு கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா போன கிராமத்துலதான் ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். இந்த கிராமத்துல ஒருத்தனானது உயிரோட இருக்கான். அவனை காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணம். ஒரு வழியா எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டு இவனை பார்த்த ஹீரோயினுக்குலாம் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. உன்னையாவது காப்பாத்தனே அப்படின்ட்டு. அதன் பிறகு இந்த பையனை கூட்டிட்டு ட்ரெயின்ல போகும்போது இவனுக்கு காஃபி அதுக்கு எதிர சாப்பிட்றதுக்கு தேவையெல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. உங்க உயிருக்கு பையனை வச்சு எதுக்காக என்ன காப்பாத்துறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே அந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 டவுனுங்களை அழிச்சிருச்சு. என்னால ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியல. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது தான் உங்க கிராமத்துல நீ மட்டும் உயிரோட இருக்கிறன்னு தெரிஞ்சது. அப்படி ஒன்னு அப்படியே விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ இவளோட சக்தியை பத்தி கேட்கறான். சொல்ல போனா அவளோட பேரு இனோமியா. இவங்க எல்லாருமே போர்க்கடவுள். இப்போ ஹீரோயின் மாதிரி பவர்ஃபுல்லா மேஜிக் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பின்னாடியுமே இந்த மாதிரி ஒரு காடு ஒண்ணு இருக்கும். அந்த காடுக்குள்ள இருக்கிறது பழங்காலத்தை சேர்ந்த போர்க்கடவுள்கள். அவங்களோட சக்தியை இவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். சொல்ல போனா அந்த கடவுளே கொடுக்கும். அந்த கடவுளும் பின்னாடி இருந்து இவங்களை வழி நடத்தும். ஏற்கனவே பழங்காலத்துல இந்த மாதிரி ஒரு போர் ஒண்ணு நடந்திருக்குது. அந்த டைம்ல நல்ல சக்தி தான் தீய சக்தியை அழிச்சிருக்கு. ஆனா திரும்பவும் அந்த தீய சக்தி எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அந்த போர்க்கடவுள் தகுதியான மனுஷனை தேர்ந்தெடுத்து தன்னோட சக்தியை அவனுக்கு கொடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிராண்ட் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகாடமி இருக்கும். அதுல பயிற்சி எடுக்கக்கூடியங்க, அதுல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க, அதுல உண்மையாலுமே நல்லவங்களா மனதைரியமா இருக்கிறவங்கள மட்டும்தான் இது தேர்ந்தெடுக்குது. அந்த வகையில இப்போ ஹீரோ அந்த கிராண்ட் சீட்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்பதான் சீட்டு கிடைச்சிருக்கோம். அதுக்குள்ள இவனோட சீட்டை கிளிக்க பார்த்திருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பக்கம் ஹீரோயின் போட்டு தள்ளிட்டு வந்தால அதுங்க எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்திரிக்குது. சோ சார். இந்த பக்கம் இவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தட்டா புட்டாலும் பெருசா சத்தம் கேட்க என்னடான்னு வெளியேற்றி பார்த்தா அந்த மான்ஸ்டர் தாங்க இவங்க பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்குது. அது வேகமா ஓடி வந்து இடிச்ச இடையில இவங்க ட்ரெயினே கவுந்து போச்சுன்னா பாத்துக்கோங்க. சோ சேட். ரிட்டன் நம்மால கண்முழிச்சு பார்க்கும்போது இவனுக்கு பெருசா எந்த ஒரு சேதாரமா ஆகல. ஹீரோயின் தான் அந்த பக்கம் அடிபட்டு கிடக்குறா. இந்த சூழ்நிலையில கூட இந்த பச்சை பிள்ளைய காப்பாத்திருக்காளே. இருந்தாலுமே இந்த சண்டை தான் என்ன முடியலையே. அது பவர் விட்டு மிகப்பெரிய அளவுல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் பயங்கரமா நின்னு தடுத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அந்த பவரை தடுத்துக்கிட்டே போய் சருக்குன்னு மேல பறந்து போய் ஒரே விட்டு அந்த மான்ஸ்டர் 2ஆ பொழந்து விருகிறதெல்லாம் சீரியஸா அல்ட்டி ஹீரோயின் சாதிச்சு விட்டா அப்படின்னு நினைக்கும் போது அதுங்க
எல்லாம் ரெண்டா பொழந்து விழுந்துச்சு பாத்தீங்களா, அது மறுபடியும் ஒட்டு சேர்ந்து எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. நத்திங் டு சே. அது எந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணா இந்த நீமோ பயவெல்லாம் திருச்சி போய் விழுகுதான். இருந்தாலுமே ஹீரோயின் சண்டை போடுறத மட்டும் நிறுத்தல. ஒரு கட்டத்துல பயங்கரமா அடி வாங்கி இருக்கும்போது, நீமோ இந்த இடத்த விட்டு போயிரு, என்ன ஆனாலும் சரி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிருன்னு சொல்ல ஹீரோவுக்கு அதுக்கு மனசே இல்ல. என்ன ஆனாலும் சரி நான் ஃபரியாவை விட்டு போக மாட்டேன், அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்குள்ள அது மிகப்பெரிய அளவுல அட்டாக் பண்ண வருதா. ஹீரோயின் தான் ஒரு ஷீல்ட போட்டு இப்போதைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, கீழே படுத்திருக்கிற எல்லாம் தூக்கிட்டு உடனடியே இங்க இருந்து போயிரு, இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே செத்துருவோம், நீ உடனடியே இங்க இருந்து போ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல முடியாதுன்னு இவன் நினைச்ச உடனே திடீர்னு ஒரு காடு இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமா ஜொலிக்குது. இவன் அந்த கையில தொட்ட உடனே திடீர்னு வேற ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். முன்னாடி ஏதோ பச்சை கலர்ல மரம் இருக்கு, அங்க என்னமோ மின்னிட்டு இருக்கு. சொல்ல போனா போர்க்கடவுள்கள் ஏற்கனவே வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னா இவன் அந்த போர்க்கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம். தூய்மையான இதயம் கொண்டவன் நீ ஏன் அந்த பொண்ணை விட்டு போகல அப்படின்னு முன்னாடி ஒரு குரல் கேட்க, எனக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன், அப்படியே யாரையும் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், அந்த பொண்ணுக்காக நீ உயிரை கொடுக்கவே தயாரா இருக்கியா, அதுவும் இப்போ சந்திச்ச பொண்ணுக்காக நீ உன்னோட உயிரையே தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறனா என்னால நம்ப முடியல, நீ தகுதியானவன் அப்படின்னு நிரூபிச்சுட்ட, அந்த காடை பிடி அப்படின்னு சொன்னது இவனும் கையில பிடிக்க, திடீர்னு இவன் கண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். முகத்துல ஒரு மார்க்கோட. சொல்ல போனா இவனும் ஒரு தலை சேர்ந்த போர்க்கடவுள். இன்னையில இருந்து நீயும் நானும் ஒண்ணு, மத்தவங்களை காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஷ் ஏற்படுது. அதே நேரம் அந்த மான்ஸ்டர் ஒரு அந்த ட்ரெயினை தூக்கி ஹீரோயின் மேல போட, அது அப்படியே இவன் மேல விழுக போற நேரத்துல திடீர்னு நம்ம பயவுல குறுக்க புந்து வெட்டுவான் பாருங்க. சாதாரணமா இருந்தவன் இப்பதான் நம்ம ஹீரோவா மாறான். இவனோட ஒரு பக்கத்துல மட்டும் ஷீல்டு வந்திருக்குது, கூடவே கையில ஒரு வானம் இருக்கு. நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நோக்கி வெறி கொண்டு ஓட, ஹீரோயின் கிளம்பலான்னு நினைக்கும் போது இவளோட போர்க்கடவுள் வெளியே வந்து, கவலைப்படாத, அவன் தலை சிறந்த ஒரு மாவீரன், நீ நினைக்கிறத விட அவன் பிரம்மாண்டமா வருவான், கவலையப்படாத அப்படின்னு அவங்க சொன்னதும் தான் இவங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறா. ஆனா முன்னாடி இருந்த ஹீரோவா பார்க்கணுமே, குத்தி போட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பறந்து அட்டாக் பண்றான். என்னமோ கையில இருந்து சறுக்குன்னு ஏதோ ஒரு அம்பு மாதிரி எல்லாம் வந்துட்டு போகுது. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட ஆயுதத்தை எடுத்து அவகிட்டயே தூக்கி போட்டு, சண்டை போற அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்க, எப்பவுமே சொன்னதோ ஹீரோ சாருக்குன்னு குறுக்க பூந்து இவனோட கையில அம்பு மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அதான் அதோட உடம்புல சொருகி பின்னாடி கயிறு இருக்கும், அதை வச்சு அதை பக்காவா சுத்து போட்டு நிக்க நம்ம ஹீரோயின் ஓங்கி ஒரே வெட்டு அது அப்படியே புத்துன்னு சரிஞ்சு விழுகும் பாருங்க. சீரியஸா வேற லெவலு. ரெண்டு பேரும் சேர்ந்து மாசா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்க நேரடியா கிளம்பி ஸ்கூலுக்கு தான் போறாங்க. பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் பெருசா எதுவும் டேமேஜ் எல்லாம் ஆகல. மறுநாள் ஸ்கூலுக்கு போனா இதுதான் அந்த கிராண்ட் சீட் அகாடமி. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது புதுசா இன்னொரு கேரக்டர் பெருசா ஒரு வண்டியை இழுத்துட்டு வரான். சொல்ல போனா இவனோட பேரு ஜோ. இவனோட சக்தி பனிக்கட்டி. இவனால பனிக்கட்டியா மாத்த முடியாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்படிதான் ஒரு டிராகனை ஃப்ரீஸ் பண்ணி இந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இவங்களோட டீச்சரை ஆராய்ச்சிக்காக இருக்காங்களா, அதனாலதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவனும் அந்த 7-8 ஸ்குவாட்ல ஒருத்தன் தான். அந்த டைம்ல ஹீரோயின் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அவனை அரேஞ்ச் பண்ண, இவங்க எல்லாருமே இந்த 7-8 ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் தான். இவனோட பேரு நீமோ. இவனும் இன்னையில இருந்து நம்ம ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் அப்படின்னு சொன்னது பெரும்பாலும் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பாக்குறதுக்கு நோஞ்சானா ஒரு மாதிரி புசுக்குன்னு இருக்கான்ல, எவனுக்குமே இவன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா ஹீரோயினை இவன் தன்னோட சக்தியை முதல் முறையை பயன்படுத்திருக்கான். அதுவும் அந்த காடை கிடைச்ச உடனே ஆயுதத்தை வெளியெடுத்து அட்டாக் பண்ணிருக்கான்னு சொன்னவும் எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு சக்தி கிடைச்ச உடனே பல நாட்கள் வச்சுதான் அந்த ஆயுதங்களே இவங்களால வெளியெடுக்க முடியும். ஆனா ஹீரோ உடனே வெளியெடுத்திருக்கான்ல, அதனாலதான். சரி, உன்னோட போர்க்கடவுள் யாருன்னு கேட்க ஹீரோவுக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா முதல் முறையா பாத்திருக்கான். சொல்ல போனா இவனுக்கு இன்னும் எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது போர்க்கடவுளோட பேரு ஹிஸ்டரி இல்லாம இவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். கொஞ்ச நாள் பார்க்கலாம், இவன் உண்மையாலுமே தகுதியானவன் அப்படின்னா மட்டும் ஸ்குவாட்ல இருக்கட்டும், இல்லாட்டி நீக்கிடலாம்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. இப்போதைக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொறுப்பு ஜோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்குள்ள எப்பவுமே தான் ஒரு நோஞ்சா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி நம்ம ஜோ கிட்ட சொல்லும் போது புசுக்குன்னு சட்டையை பிடிச்சி, டேய் நம்ம யார் தெரியுமா, 7-9 ஸ்குவாடு. அப்படி இருக்கும்போது இதுல இருக்கிற எல்லாருமே பலசாலியா தான் இருப்பாங்க. இந்த எண்ணத்தை முதல்ல உனக்குள்ள இருந்து மாத்து, ஒன்னாலையும் பலசாலியா மாற முடியும். என்ன கொஞ்சம் பயிற்சி தேவை அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டீச்சர் வந்தது இந்த பைப்ல அட்டென்ஷன்ல நிக்கிறான். இவங்க ஒரு லைப்ரரியன். இப்போ ஒரு போர்க்கடவுளை பத்தி சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க யாரு என்னங்கறத பத்தி இவங்க அக்கு வர ஆணி வர பிரிச்சு வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜோ பைபிளுக்கு இந்த மிஸ் மேல ஒரு கிரஷ். ஹீரோவுக்கு தான் தன்னோட போர்க்கடவுள் யாரு அப்படின்றது தெரியல. அப்புறமேட்டு ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாரு யாரு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்றேன், சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போக, அதன் பிறகு இவங்க போறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரமாகுது. இவனுக்கு தங்கறதுக்கு எங்க தெரியுமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஹீரோயினோட வீடு தான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருந்த ஜோ பைபிளுக்கு ஒரே கவலை, நம்ம ஹீரோ தேருவானா தேர மாட்டானா, ஒருவேளை அவனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரியான ஒரு யோசனை. இதை பத்தி தான் அவனோட போர்க்கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோ கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த 7-8ல ஒருத்தனான அந்த எல்ஃபு வந்து இந்த சீரமை கொண்டு போய் ரிசர்ச் லேப்ல கொடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்க, நம்மால் ஓகே ஓகேன்னு சொல்லக்கூடிய அதே தருணம் நேத்து ஜோ பனியில உரைய வச்ச நிலைமையில ஒரு
டிராகனை பிடிச்சிட்டு வந்தான்ல, அந்த பனி உறைஞ்சி அந்த டிராகன் ஆக்டிவேட் ஆகுது. ஹீரோ இந்த பக்கம் அந்த எல்ஃபு பைபிள கொடுத்ததை கொண்டு போய் இன்னொரு கண்ணாடி பாப்பா கிட்ட கொடுத்தா, அந்த கண்ணாடி பாப்பாவுக்கு எல்ஃபு மேல ஒரு கண்ணு போல வேற என்னெல்லாம் சொன்னா என்ன பத்தி அப்படின்னு கேட்டு உழுகுன்னு உழுகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜோவும் வந்து நிக்க திட்டுதுப்புன்னு ஏதோ பெருசா சத்தம் கேக்குது. அடிச்சு பிடிச்சு வெளியே போய் பார்த்தா டிராகன் ஒட்டு மொத்தமா ரிலீஸ் ஆகி மேல வந்து நின்றுட்டு இருக்கு. இது போதாதுன்னு முன்னாடி இவங்க லைப்ரரியன் வேற நிக்க, இத பார்த்த ஜோ அவங்கள காப்பாத்தாம விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு காடை எடுத்து பக்காவா உருமாறி, சொல்ல போனா இவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். ஒரு நைட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஃபுல் சூட்டோட அந்த மாதிரி இருக்கான். அவன் அப்படியே பறந்து போய் ஓங்கி ஒரே விட்டு அது மறுபடியும் ஒட்டுமொத்தமா ஃப்ரீஸ் ஆகுது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அது ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த கேப்ல இங்க இருந்தவங்க எல்லாரும் ஓடி போக இந்த பைப்ல சும்மா வெட்டுன்னு வெட்டுறான். அது திருதுப்புன்னு 3 தலையோட வந்து நிக்குது. அதுல ஒரு தலையை சேர்த்து வெட்டினாலும் சரி அது திரும்ப முளைச்சு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ பைசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா அது திரும்பி வந்து அட்டாக் பண்ண இந்த பைப்ல பயங்கரமா எஸ்கேப் ஆகி வயித்துல பெருசா ஒரு கோடை போட்டா உள்ள இருக்கக்கூடிய அதோட கோர் தெரியுது. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே மூடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இவன் ஒருத்தனால சமாளிக்க முடியாது. பிடிப்பையில உடனடியா நீ இங்க இருந்து ஓடி போயிரு, எல்லாரையும் அலர்ட் படுத்து, கண்டிப்பா இந்த நகரத்துக்கு மிகப்பெரிய டேமேஜே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சைட்ல பாக்கும்போது ஒரு சின்ன கத்தி ஒண்ணு இருக்கா. அப்புறம் என்ன அந்த ஒரு பக்கம் ஷீல்டை மட்டும் வர வச்சு அந்த கத்தியை எடுத்துட்டு போய் இவனோட கையில தான் அம்பு மாதிரி வரும்ல, சருக்குன்னு அதை போட்டு சுத்தி சருக்குன்னு சுத்தி அதோட கோரி இருந்த இடத்துல முழுசா மூடாதபடி சாருக்குன்னு அதற்கு மேலேயே இன்னொரு ஓட்டைய போட ஹீரோ ஒட்டு மொத்தமா அதை பக்காவா கட்டி பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜோக்கு ஒரு சிக்னல் கொடுக்க, குட்டி பையா கலக்கிட்ட இப்ப பாரா, ஆனா நீ சேர்த்து ஃப்ரீஸ் ஆயிருவேன்னு சொல்லும் போது என்ன பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல அடி அப்படின்னு சொன்னதும் சோ இவனுக்கு வேற வழி தெரியல, கோர போய் அடிக்க அது அப்படியே கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கூடவே ஹீரோவும் சேர்ந்துதான் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனோட போர்க்கடவுள் வந்து, கவலைப்படாதே, அந்த அரக்க மிருகம் கொஞ்சமாக இறந்து கொண்டு இருக்கிறது, உனக்கு எதுவுமாக நான் விட மாட்டேன், நான் முன்னோடவே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜோ பைபிள் அதோட கோரை உடைக்க, அப்புறம் என்ன அது மண்டைய போட்டுருது. அதுவும் சுக்கா சதறி போறதுதான் இதுல மிகப்பெரிய ஹைலைட். டேய் குட்டி பையா, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கல, உண்மையாலுமே கலக்கிட்டேன். நானும் எங்க அப்பா மாதிரி ஒரு தலை சீரதா மாவீரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீ ஏன் கூட சேர்ந்து பயணம் பண்ண, ஒன்னாவே சேர்ந்து வளரலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோவும் மண்டைய ஆட்ட. இதை எல்லாத்தையும் பார்த்த நம்ம லைப்ரரியன் டீச்சரு, இன்னைக்கு இந்த பையன் தான் எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கா, வாழ்த்துக்கள் அப்படின்னு மனசார பாராட்டுறாங்க. மறுநாளே சட்டுன்னு உட்காந்து மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி திருதுப்புன்னு அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைசிஸ் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, பயங்கரமா டெவலப் ஆயிருக்குது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே 3 நகரங்களா அட்டாக் பண்ணிருக்கு. சொல்ல போனா இது தடுக்கிற முயற்சியில பல பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு மேல அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, எங்க பிரச்சனை வந்தாலும் ஆளா நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சு மீட்டிங்கை முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினே, இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா பிஸ்கட் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பயங்கர என்கேஜ் ஆகுறான். ஆனா சுத்தி இருந்த எல்லாரோட மூஞ்சி தொக்கி போச்சு, என்னது மீண்டுமா அப்படின்ட்டு. இதை பார்த்த ஹீரோவுக்கு ஐயோ இவளோட சமையல் ரொம்ப மொக்கையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சமையலை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையாலுமே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. அப்புறம் ஏன் இவங்க மூஞ்சிலாம் தொங்கி போச்சுன்னு ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. நம்மால அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஜோ, இந்த மச்சான் இதையும் சேர்த்து சாப்பிடு மச்சான், உடம்ப தேத்து மச்சான் அப்படின்னு அப்படியே நேக்க இவங்கிட்ட தள்ளி விட்டுறான். ஆனா இவங்க வெறுக்கிறத பார்த்தா எப்பயாச்சும் பண்ணா ஓகே, எப்ப பார்த்தாலும் இதுவே பண்ணிக்கிட்டு இருக்கிறா போல. இவங்க கூட்டத்திலே ஒரு எல்ஃபி ஏற்கனவே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால, அதே மாதிரி இன்னொரு முயல் பைப்ல ஒன்று இருக்கா. அந்த பைப்லைக்கு முயல் காது இருக்கா. அவனோட பேரு கில்டன். அந்த பைப்ல வெளியே வந்து, என்ன மச்சான் சும்மா அடிச்சு நவுத்திட்டு இருக்க போல, எப்படிதான் சாப்பிட்றியோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜோ வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, டேய் மச்சான் நீ இந்த நீமோ பைப்ல கிட்ட செம்ம உஷாரா இருக்கணும்டா, ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான், சொல்ல போனா ஒன்னையே தூக்கி சாப்பிட்டுருவான் போல, அப்படி ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கில்டனோட முகம் வாடி போறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போக, இவன் டக்குன்னு கிட்ட வந்து, இப்ப எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டிருக்க, ஒருவேளை என்ன பண்றதுன்னே தெரியல, ஒட்டு மொத்தமா கை மீறி போயிருச்சுன்னு ஏன் டக்குன்னு சிரிச்சிரு, உன்னால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சிரிச்சிரு, கூச்சமே படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் மண்டைய ஆட்டுறான். என்னதான் அங்க இருந்து ஹீரோ சிரிச்ச முகத்தோட கிளம்புற மாதிரி இருந்தாலும் அது போலீஸ் மயில் தான், அப்படி ஒரு வார்த்தை ஜோ சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு தாட்டு இவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த பைப்ல தான் ஸ்கூல் முழுக்க ஃபேமஸ், எல்லா டீச்சரும் இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கில்டன் வாடி போயிருக்கிறத பார்த்துட்டு, என்னடா மச்சான் நான் சொன்னது கோச்சிக்கிட்டேன்னு கேட்கும்போது, சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி
அவங்ககிட்ட என்னதான் சிரிச்சு பேசினாலும் இவனோட முகம் வாடி போயிருக்கு. ஜோ அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இவனை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பி இவனோட போர்க்கடவுள் இவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. லைப்ரரியில என்னமோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா வெறும் கனவு. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து கூப்பிட டக்குன்னு கிளம்பி பறக்கும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா மிதக்கும் தீவுன்னு இந்த ஏரியாவில் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல மான்ஸ்டர் குறுக்க புந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குதான். அதை காப்பாத்துறதுக்காக தான் இப்போ இவங்க கிளம்பி போயிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்த காட்டும் போது 1-2 மான்ஸ்டர் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய படையை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது. கண்டிப்பா உதவி தேவை. ஒரு கட்டத்துல எல்லாம் மீறி போகும்போது ஐயோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது தான் திடீர்னு ஹீரோயின் குறுக்க புந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அடிச்சுட்டு கொல்லுவா பாருங்க. அட்டா இவ பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியாது. பிளையிங்ல எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கும் போது திருதுப்புன்னு ஒருத்தன் மேல பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வருமா, ஒரே போட்டு தலை 2 பொழந்துகிட்டு போகும் பாருங்க. எவா சாமி பயங்கரமான ஆளா இருக்கா. அது மட்டும் இல்லாம விட்டாம அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. இவ சண்டை போடுற புறைய பார்த்தா கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இதுல நம்ம எல்லாம் தான் ஹீலர், கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடல. பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து அட்டாக் பண்ண பாருங்களேன். ஓகே நான் பங்கர்ல போய் பதுங்கிக்கிறேன், அங்கேயே வச்சு ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பயவுல ஜெர்க் ஆயிடுறா. பின்ன அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எல்ஃபோட பர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது. அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா எதாலுமே இதை கிட்ட நெருக்க முடியல. அதுவும் ஃபைனலா ஏதோ கத்திரிக்கோள் மாதிரி வச்சு ஒரு நறுக்குவான் பாருங்க. நத்திங் டு சே பட் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா அட்டாக் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா இவங்க டீம்லயே. அந்த பயவுல ஏகப்பட்ட வாழை வர வச்சு அந்த வாழை எடுத்துக்கிட்டு போய் ஏகப்பட்ட மான்ஸ்டர் செஞ்சு பாத்தீங்களா, அதோட வயிற்றெல்லாம் குத்தி சொருகி வெட்டி வீசிக்கிட்டு இருப்பா பாருங்க. எல்லாம் துண்டு துண்டா கீழே விழுந்துகிட்டு இருக்குதுங்க. ஆக மொத்தத்துல நாம நினைச்சதை விட வெரி வெரி டேஞ்சர்ப்பா. அதுவும் ஃபைனலா மின்னலை விட்டு தாக்கும் போது மான்ஸ்டர்ஸை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம கில்டனை பார்க்கணுமே, அவன் அதுக்கு மேல பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கான். ஏதோ கத்தியை வச்சு சுத்தி வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, ஆக்சுவலி இவனால அந்த மேஜிக் பவரை என்ன முழுசா எடுக்க முடியல. ஓகேவா, வெறும் வெப்பன்ஸை வச்சு மட்டுமே தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல முன்னாடி மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒன்று வந்து நிக்க, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சருக்குன்னு டக்குன்னு மேல போய் ஓங்கி ஒரே வெட்டு தலை தனியா வந்துருது. ஆனா மறுபடியும் அதுக்குள்ள இருந்து இன்னொரு தலை வெளியே வந்து இவனை அடிச்சு பறக்க விட்டது மட்டும் இல்லாம இவனை அப்படியே கொத்தா பிடிச்சிக்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஜோவும், நம்ம ஜோ கவலைப்படாத மச்சி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு இவனுங்க 2 பேரும் டக்குன்னு குறுக்க போய் ஏற்கனவே அந்த டிராகனை போட்டு தள்ளாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோ சாருக்குன்னு குறுக்க பிடிச்சி டக்குன்னு அதை பக்காவா லாக் பண்ண. இந்த பைப்ல பறந்து போய் ஓங்கி ஒரே விட்டு மொத்தமா அதை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் டமால்னு வெடிச்சு செதற ஒரு மாதிரி செம்ம விரக்தியில பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம கில்டன். ஒருவேளை இவனோட மேஜிக் பவர் ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவே இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளேயே ஒரு யோசனை. கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து மின்னலை விட்டு ஒட்டு மொத்தமா தாக்குதல் பண்ண, அப்புறம் என்ன எல்லாமே ஒட்டுமொத்தமா மண்டையை போட்டுச்சு. இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கில்டன் லைப்ரரியன் டீச்சர் கிட்ட கையை குணப்படுத்திக்கிட்டு நடுராத்திரியில நடுக்காட்டுக்கு போய் பயங்கரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் சொன்ன வார்த்தை இவனை பயங்கரமா பாதிச்சிருக்கு. இவன் வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் நம்ம ஜோ ஹீரோ கிட்ட, நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுதுப்பா. அவனோட கண்கள்ல நான் சோகத்தை பார்த்தேன். இதுக்கு நான் என்ன பண்றதுனே புரியலன்னு சொல்லும்போது, கவலைப்படாத, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, என்ன கொஞ்சம் டைம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கத்துல இருந்த கில்டன் திருது பண்ணி ஏதோ ஒரு வகையில மாற ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த வன்மம் அந்த குற்ற உணர்ச்சி இவனை வேற மாதிரி மாத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல திருது பண்ணி இவங்களுக்கு பெருசா ஏதோ சத்தம் கேட்க, அதே தருணம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தீவுல வந்து அட்டாக் பண்ணிச்சுல மான்ஸ்டர்ஸ், அதனோட ஒட்டுமொத்த டார்கெட்டும் அந்த சில்வர் ஹவர் கிளாஸ்ல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்லையும் அதுங்களோட குறி அந்த சில்வர் ஹவர் கிளாஸ் மேலதான் இருக்கு. அப்படின்னா அது என்ன விசாரிங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணா அவங்களும் ஓகே. அதே மாதிரி ஹீரோ மேல நீயே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கில்டனால பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரிய வர இவ கிளம்பி போறதுக்குள்ள நடுக்காட்டுல பாக்கணுமே. நம்ம ஆளுங்க வந்து சேரும் போது கில்டனை பார்த்த இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. காரணம் இவன் மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறி நிக்கிறான். அதாவது அந்த பைசிஸ் மாதிரியே இவனும் மாறி நிக்கிறான். இவனுக்குள்ள போர்க்கடவுள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனை எப்படி அதை மாத்தி இருக்கும்? ஒருவேளை புது பையன் நம்மளை விட பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்றானே அப்படிங்கிற ஒரு கோவமோ, அப்படி இல்லைன்னா அவன் சொன்ன வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா அது எப்படி இவனை ஆக்டிவேட் பண்ணிருக்கும்? ஜோவும் எல்ஃபு பைபிளையும் அவனை கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா மான்ஸ்டர் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல. ஆனா உதவி செய்யுங்க அப்படின்னு கில்டன் கேட்ட நம்ம குரல் நம்ம ஹீரோவுக்கு கேட்டிருக்கேன். இங்க பாருங்க, அவன் நம்மளுடைய நண்பன், அவனை எக்காரத்தை கொண்டு விட்டுறக்கூடாது, அவனுக்கு நம்மளோட உதவி தேவை, அவனை காப்பாத்துறது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும், புரியுதா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எல்ஃபுக்கு இவன் சொல்றது மேல துளி கூட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவன் மான்ஸ்டர் எல்லாம் மாறி நிக்கிறான். ஹீரோ சொல்றது எப்படி சாத்தியம்?
அதே நேரத்துல உள்ள இருந்த நம்ம கில்டன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்றது ஏது பண்றதே தெரியாம அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை சுத்தி ஏகப்பட்ட மாய வலைகள் வருது. சொல்ல போனா இந்த பயபலைய நோக்கி திடீர்னு ஒரு உருவம் வந்து, உன்னால ஒரு நல்ல வீரனா மாற முடியாது, நீ அதுக்கு தகுதியானவனும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, வாய மூடு, என்னால முடியும், நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமா கத்தி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல வெளியே இருந்தவனுங்க ஹீரோ சொல்ற பேச்ச கேட்டு இது வரைக்கும் நிறைய பேரை கொல்றதுக்காக மட்டும்தான் ஆயுதங்களை எடுத்திருக்கோம், ஆனா இன்னைக்கு ஒருத்தனோட உயிரை காப்பாத்துறதுக்காக 1000 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா தப்பே இல்ல அப்படின்னு பறந்து போய் ஓங்கி ஒரே அடி இந்த பயபல கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகிட்டு இருக்கான். ஆனா முழுசா ஹீல் ஆகாம அந்த பயபல இருந்தான் பாத்தீங்களா நெஞ்சில, அதுக்கு கீழே மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணிருக்கான். ஏன்னா ஒருவேளை முழுசா பண்ணா கில்டன் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே அது அடங்காம பவர்லாம் விட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணாலும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருந்த நம்மளுடைய கில்டன் டக்குன்னு தன்னோட சுய நினைவுக்கு வந்து, சொல்ல போனா இவனை ஒட்டுமொத்தமா ஆக்குபை பண்ணிச்சுல, அதுல இருந்து வெளியே வந்து என்னால முடியும் நான் செய்வேன் அப்படின்னு இவன் பயங்கர நம்பிக்கையோட இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே இவனும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறான். பின்னாடி இருந்த உருவம் இவனோட போர்க்கடவுள். டக்குன்னு கில்டன் முழு சுய நினைவுக்கு வந்து, காய்ஸ் இந்த மான்ஸ்டரை கொண்டு இதுல இருந்து என்ன உயிரோட வெளியே காப்பாத்துங்க பாப்பான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன நம்ம தலைவன் சருக்குன்னு கிட்ட வந்து இவனை பிடிக்கும் போது ஹீரோவோட பவர் போதுமானதா இல்ல. அந்த டைம்ல திடீர்னு இவனோட போர்க்கடவுள் உள்ள இருந்து வெளியே வந்து இவனுக்கு முழு சூட்டை கொடுப்பாங்க பாருங்க, அட்டகாசமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே உள்ள இருந்த கில்டனை வெளியே எடுக்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டை ஏற்படுது. இந்த பக்கம் இருந்தவங்களுக்கு பயங்கர என்னமோ ஜொலிச்சிட்டு இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆளுங்க 2 பேரையும் பார்க்கணுமே, நட்டுநாடியெல்லாம் கலந்து போய் மயங்கி போய் கிடக்குறாங்க. அதன் பிறகு ஹீரோ கண்மொழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் என்னமோ பண்ண ட்ரை பண்ண இவன் டக்குன்னு பிடிச்சி இழுத்ததும் பொத்துன்னு இவன் மேலேயே விழுந்துடுறா. அப்படியே இவங்க 2 பேர்த்தோட கண்ணிலேயே ரசம் கொப்பளைக்குது. ஹீரோயினுக்குலாம் வெக்கம் தாங்கல. கண் முழிச்சிட்டியா, நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல. கிட்டத்தட்ட நீ ஒரு நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்த, உன்னோட சக்தியை நீ அதிகமாக பயன்படுத்தினதுனாலதான். அது மட்டும் இல்லாம இந்நேரம் நீ செத்து போயிருப்ப தெரியுமா, இதுக்காக அவ்வளோ பெரிய பவரை பயன்படுத்தின அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது கில்டனை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு ஹீரோ சொல்ற பதில் நியாயமான ஒன்னாதான் தெரியுது. சரி ஓகே, நடந்து போச்சு, நீ முழுசா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் நம்பாளுங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ கில்டனுக்குள்ள ஒரு போர்க்கடவுள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனையே அந்த மான்ஸ்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பைசிஸ் பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அது இப்போ நம்மளோட அகாடமிக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஏன்னா நம்ம ஜோ அந்த டிராகனை தோக்கடிச்சு ஃப்ரீஸ் பண்ண நிலைமையில தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். ஆனா இவங்க நினைச்சதை விட ரொம்ப வேகமா அது ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அந்த பைசிஸ் கண்டிப்பா இந்த அகாடமிக்குள்ள இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா அது என்ன மனித உருவத்தை எடுத்திருக்கா, புரியாத புதிராதான் இருக்கு. அந்த டைம்ல ஹீரோயின் அலற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டாடா மறுபடியும் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது இந்த பக்கம் பார்க்கணுமே, நம்மளால சமைக்கிறேன் அப்படின்ற பேர்ல தீச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் அனலா குறைமா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போய் படு எல்லாம் எனக்கு தெரியும்னு இவனை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறா. அது மட்டும் இல்லாம இவளுக்குன்னு ஒரு பூனைக்குட்டி இருக்க, அது இவளை தேடி இந்த இடத்துல வந்திருக்குது. சொல்ல போனா இந்த மேன்ஷனுக்குள்ள பூனைக்குட்டியை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அதாவது அனுமதி கிடையாதுன்னு சொல்றேன். நம்ம ஹீரோயின் அது இதுவும் பண்ணி ரொம்பவே களைச்சு போக, எப்பா சாமி கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன்ப்பா அப்படின்னு இவ போய் படுத்த கொஞ்ச நேரம் கூட அவள டக்குன்னு எலன் உள்ள வந்து எப்பா வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னதை இவன் சட்டு புட்டுன்னு கிளம்பி போறா. இப்போதைக்கு ஹீரோவை பாத்துக்கிற பொறுப்பு எலனுக்கு வருது. சரி அவளை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா, அவளை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போர்க்கடவுள் இருக்குதுல்ல இனோமியா, அவளோட பரம்பரையை சேர்ந்தவங்க தான் ஹீரோயின். இவ சின்ன வயசுல இருந்தே இந்த போருக்கான பயிற்சிகளை எடுத்திருக்கா. அதனாலதான் மத்தவங்களை விட இவ சிறப்பா செயல்படுறதுக்கான காரணம். ஆனா அவங்க ஏன் மேல மட்டும் தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள். அவ ஏற்கனவே 3 ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும் போது ஏற்கனவே அந்த நகரம் முழுக்க அழிஞ்சு போயிருக்கு. அப்படி இல்லைன்னா யாராலுமே இவளால காப்பாற்ற முடியாம போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துல உயிரோடு இருந்தது நீ மட்டும்தான். சொல்ல போனா நீ அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இல்ல எப்பவுமே தன்னோட உயிரை கொடுத்தாவது உன்னோட உயிரை காப்பாத்துவா. என்னமோ தெரியல உன் மேல மட்டும் தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டைம் பார்த்து மத்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம ஹீரோவை நல்லா விசாரிக்க. அது இல்லாம அந்த எல்ஃபு பைபிள்ல நம்ம ஹீரோவுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷையும் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதாவது இவனோட உடம்பு வேகமா ரெக்கவர் ஆகணும்ல அதுக்காக. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ தன்னோட போர்க்கடவுளோட பேர் என்ன, அவங்க கூட இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதும், கவலைப்படாத அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ, நம்ம லைப்ரரியன் டீச்சர் கிட்ட போ, அவங்க உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுப்பாங்க. உன்னால அவங்க கூட பேச முடியும், என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான், பட் உன்னால பேச முடியும் அப்படின்னு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது டொக் டொக் சத்தம். உள்ள வரது யாருன்னு கேட்டீங்கன்னா டிசிப்ளினரி கமிட்டியை சேர்ந்தவங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, நீங்க எல்லாரும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டுப்பட்டுன்னு கடை சாத்திட்டு கிளம்புங்க பாப்பா கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ பாட்டுக்கு வெளியே போக, இவளுக்கு ஹீரோ மேல ஒரு வினோதமான நம்பிக்கை. ஏன்னா உள்ள வரும்போது இது நாள் வரைக்குமே ஹீரோ தன்னோட போர்க்கடவுள் கிட்ட பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த விஷயம் இவளோட காதுக்கு விழுந்திருக்கும். அவனுக்கு உண்டான டைமை கொடுப்பான், அப்படி இல்லைன்னா வேற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ள அவ தானே தனி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா அப்படியே
வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு பூனைக்குட்டி முன்னாடி வந்து நிக்க இந்த இடத்துல தான் அலௌட் இல்லையா, ஐயோ யாராவது பாத்துட்டாங்கன்னா நம்மள மேல ரிப்போர்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு பிடிக்க போனா திருதுப்புன்னு கமிட்டி ஆளு வந்து நிக்க அவன் முன்னாடி 2 பேரும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒண்ணு இல்லப்பா பாடியை ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இதை பார்த்த உடனே இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா திருதுப்புன்னு அது மொட்டை மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரி போக டக்குன்னு ஹீரோ பறந்து போய் அதை பிடிச்சி பூனைக்குட்டியை இந்த பக்கம் தூக்கி போட பின்னாடி வந்த ஹீரோயின் பூனைக்குட்டியை பிடிப்பான்னு பார்த்தா விழுந்துகிட்டு இருந்த ஹீரோவை பிடிக்கிறா. இதை பார்த்த ஹீரோ என்ன காப்பாத்தணும்னு நீங்க ஏன் எந்த அளவுக்கு துடிக்கிற, அப்படி உனக்கு எனக்கு என்னதான் சம்பந்தம்னு கேட்கும்போது ஏற்கனவே என்னோட வாழ்நாள்ல நான் பல பேர் இழந்துட்டேன், உன்னையே எனக்கு விரும்பல அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி இவளும் கீழே சேர்ந்து விழுவா பாருங்க. அட பாவத்தை. அந்த டைம்ல திருதுப்புற நம்ம ஹீரோவோட போர்க்கடவுள் முன்னாடி வந்துதான் இவங்க 2 பேரோட உயிரை காப்பாத்தி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எப்படியோ ஹீரோயினுக்கு இவனை பிடிச்சிருக்கு போல. அன்னைக்கு நேற்று இவ தனியா நின்றுட்டு இருக்கும்போது இவரோட போர்க்கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய சூறாவளியை வந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒன்னால மட்டும்தான் முடியும், தயாராகிரு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேரடியா நம்ம லைப்ரரியன் டீச்சரை பார்த்து தன்னோட போர்க்கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கான். இவங்க என்னதான் தேடி பார்த்தாலும் இவனோட போர்க்கடவுள் பத்தின ஒரு சின்ன தகவல் கூட இல்ல. இதுக்கு நேரடியாவே அந்த போர்க்கடவுள் கிட்ட பேசிடலாமே, நீங்க யாரு என்ன ஏது உங்களோட பவர் என்ன அப்படின்ட்டு. அதை ஏன் ஹீரோ செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கறத பத்தி தெரியல. இருந்தாலுமே நம்ம லைப்ரரியன் டீச்சர் நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, கண்டிப்பா உனக்காக நான் உங்களை தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இவனு கிளம்பி போக முன்னாடி மீனான ஒரு கேரக்டர் ஒன்று கிராஸ் ஆகுது. அவனுக்கு ஹீரோவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம ஷெர்லி அதாங்க அந்த டிசிப்ளின் கமிட்டியோட லீடர் இருக்கால, அவன் இந்த பக்கம் ரொம்ப சீரியஸா நின்று பார்த்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லா ஒருத்தனை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா இந்த வாரத்துல மட்டுமே இது 4வது முறையா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கழுத்துல செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு வேம்பயர் கடிச்சு வச்சதுக்கான அடையாளம் தெரியுது. அது யாரா இருக்கும், அந்த வேம்பயர் யாரு, உண்மையாலுமே வேம்பயர் இருக்காங்களா இல்லையா, உண்மையாலுமே இந்த அளவுக்கு அதுவும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து இந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி ஸ்டில் நோ ஐடியா. இதை பத்தி நான் விசாரிச்சே ஆகுவேன், இதுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு அந்த ஷெர்லி கொஞ்சம் கோபமா கிளம்பும் போது மீனா குட்டி தடுக்கிறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இவளும் அந்த உதவியை அக்செப்ட் பண்ணிக்கிறா. மொத்தத்துல பிரச்சனை தீர்ந்தா போதும், யார் உதவி செஞ்சா என்ன. இதை பத்தி தொடர்ச்சியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. எப்படி இருந்தாலும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இவங்களுக்குன்னு ஒரு ஐடியாவே கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா அந்த கிளார்னு ஒரு கண்ணாடி போட்ட பாப்பா இருக்கால, அவகிட்ட போய் விசாரிக்கும் போது வேம்பியர்ஸ் உண்மையாலுமே இருந்தாங்க தான். ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மத்தவங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கூடவே இவன் கையில ஒரு புக்கை என் கொடுத்து அனுப்புறா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு அந்த எல்ஃபு மேல ஒரு கண்ணு ஒரு கிரஷ். இந்த பக்கம் ஹீரோவும் மீனாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட முகம் சோகமா இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க, இல்ல நம்ம ஷெர்லி மேல ஏற்கனவே அரசல் புரசல ஒரு ரூமர் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, அவளும் ஒரு வேம்பயர் தான், அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம், ஏன்னா இவ கூட போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ஆனா சத்தியமா இதை நான் நம்ப மாட்டேன், நான் அவளுக்கு உதவி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீ கவலைக்கப்படாத, கண்டிப்பா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குன்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நிச்சயமா நம்மளால ஷெர்லிக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட இவ எல்லா இடத்துலயுமே செக் பண்ணிட்டா நடுக்காட்டுல இருக்கிற ஒரு பகுதியை தவிர. அப்படி இவங்க நடுக்காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேது. டக்குன்னு எட்டி பார்த்தா இவ சொன்ன மாதிரி அந்த ஷெர்லி எல்லனோட கழுத்துல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அவ ஒரு வேம்பயர் தான். ஆனா எல்லன் என்னடானா ரத்தம் போதுமா இல்ல வேணும்னா குடிச்சுக்கோ, என்னால ஹீல் ஆக்கி முடியும்னு சொல்ல அதை பார்த்த இவங்களுக்கு இன்னும் டபுள் ஷாக்கு. எல்லன் இவளுக்கு உதவி செய்யறாளா அப்படின்ட்டு. இதை பார்த்த மீனா தெரியாதனமா பின்னாடி இருக்கிற ஒரு கட்டையை அமுக்கி விட்டுற. அவ்வளவுதாங்க சத்தம் வந்துருது. அவ சறுக்குன்னு கிட்ட இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்து பார்த்தா நம்ம ஆளுங்களை பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக மீனா அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது ஹீரோ தடுத்து, இல்ல அவ இப்படி செஞ்சிருக்கானா கண்டிப்பா காரணம் இருக்கும், நான் அவளை நம்புறேன் அப்படின்ட்டு அவளை பின்தோறத ஃபாலோ பண்ணி போக இதை பார்த்த மீனா கேவலமா ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. இந்த பக்கம் ஷெர்லி முன்னாடி அவளோட போர்க்கடவுள் வந்து, எங்க பார் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே ஓடிட்டு இருக்க போற, நீ எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த நெருப்பு சக்தியை மாஸ்டர் பண்ணிதான் ஆகணும், பண்ணாத தப்புக்கு ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகவும் பின்னாடியே நம்ம ஹீரோ வேற வரட்டிட்டு இருக்கிறானா. அதனால இவ தலைதறிக்க ஓடிட்டு இருக்க சருக்குன்னு நம்ம ஹீரோ ஃபுல் ஃபார்ம்ல முன்னாடி வந்து நிக்கிறான். அப்புறம் என்ன கடுப்பான இவ செம்மையா அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ தடுக்கிறானே தவிர ரிட்டன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். இங்க பாரு நான் இங்க ஒண்ணு கூட சண்டை போடுறதுக்காக வரல, நான் உன்னை நம்புறேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, இங்க பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு உனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லதானு கேட்க அப்போதான் இந்த பையன்ல ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றா. ஏற்கனவே மனுஷங்களுக்கும் வேம்பயர்ஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, எல்லாருமே ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவளும் குழந்தையா இருக்க தன்னோட அப்பா
அப்பா இவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஒரு நாள் இவர் வெளியே போகும்போது மனுஷங்க தன்னால இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சு இவளோட அப்பாவை இவளோட கண்ணு முன்னாடியே கொண்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பதறி போன இவளோட அம்மா இவளை பத்திரமா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சொல்ல போன இடத்துல எல்லாம் ஒரு வேம்பயர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நிம்மதி கிடைக்கும் நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கா, அதாவது இந்த அகாடமிக்கு. ஆனா எப்போ இந்த இடத்துல உண்மை தெரிஞ்சு தன்னோட நண்பர்களே தன் பக்கம் நிப்பாங்க, தன்னை எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே இவளுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போய் தான் இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு மேல இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு, நீ இதை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னால, நீ உன்னோட நண்பர்கள் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன்னு. அப்படிதான் நானும். நீ இந்த பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்க போறியா? நீ என்னோட ரத்தத்தை குடிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா அவ உன்னை ஏத்துக்கிட்டா அப்படின்னு தான் அர்த்தம். நானும் உன்னை மனசார ஏத்துக்கிறேன். நீ உன்னை கெட்டவளாம் கிடையாது. என்ன இப்போதைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது மீனாவுக்கு மட்டும்தான். அவளுக்கும் பேசி புரிய வைக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காத, எல்லாமே சரியாயிரும், தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அகாடமிக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல மேல பாக்கணுமே அந்த பைசிஸ் மான்ஸ்டர் அந்த எல்லனை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்குது. இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு அந்த ஊசியை போட்டு அந்த அம்பா விட்டு வா போகலாம் இவரோட கையை நீட்ட இவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தான் மெதுவா கையை கொடுக்குறா. இருந்தாலுமே ஹீரோவை இவன் முழுசா நம்பணும்ல. அதன் பிறகு இவங்க அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தா இது ஒரு பழைய பில்டிங். சொல்ல போனா இது ஒரு பழைய லைப்ரரி. இவங்க உள்ள வந்த உடனே கதவு தானா சாத்திக்க இந்த பக்கம் வந்து நிக்கிறது யாரு தெரியுமா? செம்ம ட்விஸ்ட், மீனா. ஏன்னா அவளும் ஒரு வேம்பயர். அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட மாணவர்கள் தாக்கப்பட்டாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம லீடர் கிடையாது, இந்த மீனா தான். எதுக்காக இப்படி பண்ண, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது நான் என்னோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு மாஸ்டர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை கொல்றாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தை அழிச்சு நமக்கான ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன். புரியல? இந்த உலகத்தை நம்மளோட வீடா மாத்த போறேன். மனிதர்கள் நமக்கு எவ்வளவு கொடுமைகள் பண்ணிருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி தர தேவையில்ல. நீ ஒரு வேம்பயர் தானே, ஏன் கூட வந்து சேர்ந்துக்கோ, நமக்கான ஒரு வீட்டை உருவாக்கலாம் அப்படின்னு கையை நீட்ட நம்ம ஷெர்லி மறுக்கிறா. இங்க பார், நான் இந்த உலகத்துல வாழணும் தான். மனிதர்கள் நமக்கு கொடுமைகள் பண்ணிருக்காங்க, ஆனா அது எல்லாமே கடந்த காலம். எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தவ தான் நானும். ஆனா எப்போ நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்களோ அப்பவே இந்த பழி வாங்குற எண்ணம் என்னை விட்டு அடியோட போயிருச்சு. எனக்கு தேவையில்லாம் அவங்க கூட நிம்மதியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும். என்னோட வாழ்க்கையில அவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சதே இந்த நீமோ தான். உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னதும் என்னையா இன்னும் பழைய கதையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீயா விருப்பப்பட்டு என் கூட வரலன்னா உன்னை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறத கூட நான் கொஞ்சம் கூட தாங்க மாட்டேன் அப்படின்னு திடீர்னு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிட்ட வந்து ஓங்கி ஒரே அடி. இவளை அடிச்சு பறக்க விட்டது மட்டும் இல்லாம ஹீரோவையும் பிடிச்சி லாக் பண்ண, அடிச்சு புரட்டினது மட்டும் இல்லாம முதுகு மேலேயே காலை வச்சு மிதின்னு மிதிச்சு மறுபடியும் நீ எந்திரிக்க கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாலும் நம்மால கேட்காம மறுபடியும் எந்திரிச்சு நிக்க மீண்டும் அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர்த்த விட இந்த மீனா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா. இங்க பார், நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் உன்னை காயப்படுத்துறதுக்கு விரும்பல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க இவ கொஞ்சம் ஓவரா போனதும் புசுக்குன்னு கையை பிடிச்சி வெட்டி போடுறான். ஆனா அவளுக்குள்ள இருந்து அந்த பைசிஸோட கை திரும்பவும் இவனை அட்டாக் பண்ணுது. ஆக மொத்தத்துல இவன் வேம்பயரும் கிடையாது, மான்ஸ்டரா மாறி நிக்கிறா. இதை பார்த்த ஷெர்லி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு தன்னோட சக்தியை பயன்படுத்த திருதுப்புன்னு நெருப்பு வந்து இவ அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வேம்பயர்ஸ்க்கு நெருப்பை கண்டா பயம், அதனாலதான் இவ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஷெர்லியோட போர்க்கடவுள் என்ன சொன்னிச்சு? நீ அந்த நெருப்பை மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும், மத்தவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அது மட்டும் இல்லாம இவளை அப்படியே அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளேயே சிக்க வச்சிடறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட போர்க்கடவுள் வெளியே வந்து உன்னுடைய மனம் எதை செய்ய துடிக்கின்றதோ அதையே செய், அப்பொழுதுதான் நம்முடைய முழு சக்தி ஒன்றிணையம் அப்படின்னு சொன்னது ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்போதைக்கு இவளுக்கு தேவையில்லை ஷெர்லியை காப்பாத்துறது மட்டும்தான். சரியா சொல்லணும் அப்படின்னா தன்னோட நண்பர்களை காப்பாத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு ஹீரோவுக்கு முக்கியம். அதனால ஷெர்லிக்கு அவளை அந்த நெருப்பை விட்டு வெளியே வர விடாத, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்ல அப்புறம் என்ன இவ சருக்குன்னு கிட்ட அட்டாக் பண்ண வரும்போது நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு இவ சொல்ல எனக்கு தெரியும், ஆனா என் திட்டம் உன்னை தாக்குறது இல்ல, உன்னை பிடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு டக்குன்னு பிடிச்சி தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்த இடமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல ஹீரோ தன்னோட சக்தியை ஆக்டிவேட் பண்ண இதுக்கு முன்னாடி இவன் நினைச்சு பார்க்காத புதுசா ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து நிக்குதுங்க. அதை அப்படியே ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி என் நண்பர்களை காப்பாத்துறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஃபயர் பண்ண இதை பார்த்த அந்த மீனவுக்குலாம் தரு இல்ல. அப்புறம் என்ன அது வந்து அட்டாக் பண்ண இவளை திருச்சிக்கிட்டு போய் செவுத்துல சொருகி நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வயிற்றுல எவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டிருக்கிறான் தெரியுமா தலைவன். அவன் அப்படியே சில்லா காத்தோட காத்தா கரைஞ்சு போக ஹீரோவோட கண்ணுல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பண்ற முதல் கொலை இதுதான். நம்மால் பண்ண இந்த சம்பவத்தால கிட்டத்தட்ட இந்த பழைய லைப்ரரி ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஒரு
90% காலி. புக்ஸ் எதுவுமே பெருசா ஒன்றும் கிடைக்கலன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இந்த எல்ஃபோ நம்ம டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்தை சுத்தி ஒரு பேய் கதை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படி இப்படின்ட்டு. சோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வந்த எல்ஃபுக்கு இவன் மேல கிரஷ் இருக்கிற அந்த கிளேர் குட்டி தான் வந்து ஒரு புக் ஒண்ணு கொடுத்துட்டு போறா. இவ அடுத்து ஏதாவது பேசலாம், உனக்கு நான் உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பலாம், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஏனோ தெரியல, பெண்கள் கூட அட்டாச்சே ஆக மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவங்க ஸ்கூல்ல ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இவங்க ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்க போகுது. இதுல பெரும்பாலும் எல்லாருமே ஜோடி ஜோடியா தான் வந்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனா ஒரு டான்ஸே ஒன்று நடக்கும். அந்த டான்ஸ்லயே எல்லாம் ஜோடி ஜோடியா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல எப்படியாவது இந்த கிளாரி அந்த எல்ஃபை கூப்பிடலாம்னு பிளான் பண்றா. எங்கத்த பேசவே விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எங்க பார், நீ அவனை காதலிக்கிற, நீ அவனை விரும்புற அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. உனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னாக்க உன்னோட தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு நேருக்கு நேரா போய் கேட்கணும், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இந்த டான்ஸ்ல நீங்க யாரை கூப்பிட போறீங்கன்னு பதிலுக்கு இவ கேட்க, நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா ஹீரோவை பார்த்துட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லவா, பதிலுக்கு இவளை கிட்ட வந்து நீங்களும் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கவுண்டரை போட்டு போவா பாருங்க. ரைட்ரா. இதே இல்லாம ஹீரோ தன்னோட நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷிர்லி இருக்கால, அவ பொசுக்கின்னு கிட்ட வந்து ஹீரோவை தன்னோட டான்ஸ்க்கு இன்வைட் பண்ண, நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம், யோசிச்சு பொறுமையா சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போக, இவங்க ரெண்டு பேத்துக்கு பக்கத்துல இருந்தவர்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்னடா பொசுக்குன்னு மன்மதனா மாறிட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிளாரு நேரடியா எல்ஃபு கிட்ட வந்து, இங்க பார், நான் உனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன், பழைய லைப்ரரியில் தேடி என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, உனக்கு தரத்துக்கு எனக்கு பதிலுக்கு வேற எதுவுமே இல்லையான்னு கேட்க, அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு நேற்று நீ என் கூட டான்ஸ் ஆடு, அது போதும் அப்படின்னு சொன்னதும் இவன் ஓகே சொல்லிட்டு போக, இவளுக்கா சந்தோஷம் தாங்கல. முகத்துக்கு நேரா கேட்டா அவன் நினைச்சது நடந்துச்சு. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா கூட இவளுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏன் முகத்துக்கு நேரா கேட்டுட்டா மனசுக்குள்ள வச்சுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபெஸ்டிவல் விதவிதமா இருக்கும். அந்த வகையில் 7-8 ஒரு கஃபேவை வச்சு வரவங்க எல்லாத்துக்கும் டிசைனா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து இவனை டான்ஸ் ஆட கூப்பிடா. இவனுக்கா ஏற்கனவே ஷெர்லி வந்து கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொன்னதும் போதும் பக்கத்துல இருந்து ஷெர்லி எந்திரிக்கிறா. ஓகே, அப்ப பதில் சொல்லி நீ யார் கூட போக போறேன்னு கேட்க, இப்பவே நான் பதில் சொல்லி ஆகணுமா அப்படின்னு நம்மளால பித்தான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம லைப்ரரி மிஸ் கூப்பிட்டதா ஒரு தகவல் வரும். நம்மளால ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பைப்ல அங்க இருந்து ஜம்ப் அடிச்சிடறான். அப்பாடி என்ன ஒரு சேஃபி. அவங்க கிட்ட போய் சாப்பாடு கொடுக்க அவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அன்புங்கிறது ஒரே மாதிரியே இருக்காது, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக தானே வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கிளார ஒரு முறை மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த எல்ஃபு பைபிளை காப்பாத்திருக்கான். அதுல இருந்து தான் அவளுக்கு இவன் மேல ஒரு விதமான அன்பு, ஒரு வகையான காதல்னே சொல்லலாம். அதே விதமான காதல் ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல இருக்கு. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றத பத்தி தெரியல. அதே மாதிரி தான் ஷெர்லிக்கும் அந்த எலன் மேல ஒரு கண்ணு, அதாவது கண்ணுன்னு சொல்ல முடியாது, அவ மேலதான் ஈர்ப்பு. அதையும் நம்ம ஹீரோ தான் போய் பேசி புரிய வச்சு, நீ அவ கூட டேட்டுக்கு போ, நீ அவ கூட வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறான். இது போதாதுன்னு இந்த பக்கம் உதவி செய்யறன்ற பேர்ல நம்ம கிளார் இருக்கிறா பாத்தீங்களா, அந்த பழைய லைப்ரரிக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கலன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு ஏதோ ஒரு இடத்துல புட்டுக்கிட்டு விழுந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கதவை கண்டுபிடிக்கிறா. இப்படி ஒரு கதவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு தன்னோட மேஜிக் மூலியமா திறந்து உள்ள போயிட்டு இருக்க. இது பாக்குறதுக்கே வித்தியாசமான ஒரு இடமா இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் டான்ஸ் ஆரம்பிக்க நம்ம பாருங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு ஏதோ ஹீரோ தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் பக்கத்துல நம்ம எல்ஃப் சோகமா இருக்கான். ஏன்னா கிளார் இந்த இடத்துக்கு வந்து சேர்றேன்னு சொன்னா, ஆனா இது வரைக்குமே வரல. அது சரி, இந்த பக்கம் உள்ள போனவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, உள்ள போக போக இது ஒரு மிகப்பெரிய லைப்ரரி மாதிரி இருக்கு. அது இல்லாம ஏதோ ஒரு மந்திரத்தால முன்னாடி ஒரு புக்கை கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த புக்கை மந்திரத்தை போட்டு ஏதோ சீல் பண்ணி வச்சிருக்காங்களே என்னமோ. ஒருவேளை இதை தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது திடீர்னு இவன் மேல ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது. அடுத்த சீனே பார்க்கணுமே, இவ எல்ஃபு முன்னாடி இருக்கா. நான் பழைய லைப்ரரிக்கு போனப்பா பெருசா எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிவா நம்ம ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவ கைய நீட்ட அவளும் கைய கொடுக்க, அந்த டைம்ல இவளோட கழுத்துல என்னமோ ஏறிக்கிட்டு இருக்குது. சொல்ல போனா இவ கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டலா மாறிட்டு இருக்கா. இவ மொத்தமாவே கிறிஸ்டலா மாறி இவளோட காலை அப்படியே உடைஞ்சு பொத்துன்னு கீழே விழுக, இவன் பிடிக்கும் போது இவன் கையில பிடிச்சிருந்தா பாத்தீங்களா, அவளோட கையும் கிறிஸ்டலா மாறி உடைஞ்சு விழுக, இத பார்த்த இவனுக்குலாம் வெறித்தனம் தாங்க முடியல, பயங்கரமா கத்துறான். சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு பேய் கதை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்துச்சு தெரியுங்களா. அந்த பழைய லைப்ரரிக்குள்ள ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு. அந்த சாபத்தை தொட்டதுனாலதான் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இவளுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தனக்காக உதவி செய்ய போய் தான் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குங்கிறத எல்ஃபால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப மனசோடைஞ்சு போயிடுறான். ஹீரோ சமாதானப்படுத்தலாம்னு கிட்ட போனா, கிளேர் என்னாலதான் இறந்து போனா. அவ என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை அவளை நான் பயன்படுத்தாம இருந்ததா என்ன அவ உயிரோட இருந்திருப்பா. அவளை கொன்னது எவனா இருந்தாலும் சரி, அது எம்மனாவே இருந்தாலும் சரி, அவங்கள கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறான்.
அதன் பிறகு ஹீரோயின் போய் அவங்களோட பெரியவங்களை பார்க்கும்போது புர்காட்டுன்னு சொல்லி ஒரு எரிமலை ஒண்ணு இருக்கு, அதை தாக்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன சரியா சொல்லணும்னா இந்த எரிமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது, ஏகப்பட்ட நகரங்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அரக்கர்கள் இந்த நகரத்துல இருக்கக்கூடிய அந்த சில்வர் கிளாஸை மட்டும் குறிவச்சு அட்டாக் பண்ணாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த வால்கனவுக்கு அடியே தான் இந்த பைசிஸ்க்கு தலைவனான அந்த லார்ட் அமீஸ்னு சொல்லக்கூடிய வில்லன் இருக்கான். இப்போதைக்கு ஹீரோயினுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆர்டர் ஒட்டுமொத்த படையின் தரத்துக்கிட்டு போய் வில்லனை தாக்கி அவனோட திட்டத்தை அழிக்கிறது மட்டும்தான். ஏற்கனவே அழிஞ்சு போன உலகத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தது செர்ராஸ்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்கடவுள் தான். கிட்டத்தட்ட இந்த உலகம் சுக்கு சுக்கா உடஞ்சி நொறுங்கி இருக்கு கண்ணாடி மாதிரி. ஆனா அதை மறுபடியும் ஒட்ட வச்சு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை ஓரளவுக்கு ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த சில்வர் அவர் கிளாஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு காரணம். இந்த உலகத்தை நிலைக்குலைய வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஒட்டுமொத்த சில்வர் அவர் கிளாஸையும் வில்ல அழிச்சிட்டா போதும் அவனோட வேலை இன்னும் கொஞ்சம் சுலபமாகிடும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்சுவிட்டு அரக்கர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி உலகத்தை உருவாக்க நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிக்குள்ள டிராகன் வந்தது, இளவரசன் கில்டன் உருமாறினது, இப்போ அந்த கிளார் இறந்து போனது, இது எல்லாமே ஆரம்பம் மட்டும்தான். ஒருவேளை வில்லனை மட்டும் தடுத்து அவனை அழிக்காம விட்டா இதோட விளைவுகள் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனால நாளைக்கே அந்த இடத்த போய் தாக்குறீங்க, வில்லனை அழிக்கிறீங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க சும்மா மேல டம்மியா உட்காந்துருப்பானுங்கன்னு பார்த்தா தக்காளி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆக மொத்தத்துல யுத்தம் நாளை முதல் ஆரம்பிக்க போகுது. இதை வந்து அவளோட ஸ்குவாடுகிட்ட சொல்ல அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோவுக்கு மட்டும் ஒரு சோகம். நேரடியாக கிளம்பி போய் கிளாரோட சமாதிக்கு முன்னாடி நிற்கும் போது டீச்சர் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஹீரோயின் தனியா உட்காந்துருக்கும் போது அவளுக்கு முன்னாடி அவளோட போர்க்கடவுள் தோண்டி இந்த போர் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு அந்த வேர்ல்டு லைப்ரரியை பத்தின கதையை நீ சொல்லித்தான் ஆகணும், அந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைய அப்படி என்ன உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியல. அது இல்லாம இந்த பக்கம் இருந்த எல்ஃப் ஒரு புக்கை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அந்த பழைய லைப்ரரியில ஜீனியஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருந்திருக்கா. அவன் தான் அந்த பைசிஸ்க்கும் மனிதர்களுக்கு எதிராக ஏஜென்ட்டா வேலை செஞ்சிருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டு தான் ஹீரோயின் உடம்புல இருக்கக்கூடிய அந்த இனோமியா போர்க்கடவுள் இறந்தும் போயிருக்காங்க. சொல்ல போனா அந்த சாபத்துக்கு ஆளாகி இறந்து போயிருக்காங்க. அந்த சாபம் தான் கிளேரை கொன்னு இருக்கு. அதனால அடுத்த சீனை எப்படியும் இந்த பைப்ல நேரா கிளம்பி சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், அந்த பழைய லைப்ரரிக்கு தான் போக போறான். அப்புறம் என்ன நம்பாளுங்க மறுநாளே கிளம்பி போருக்கு போக அந்த பால்கனி கிட்ட வந்ததும் 3 டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. ஜோ தலைமையில ஒரு படை, கில்டன் தலைமையில ஒரு படை, நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த வேம்பயர் 3 பேரும் ஒரு டீம். ஆனா இதுக்கு மேலதாங்க யாருமே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்க போகுது. கீழே இருந்த நம்ம ஜோ சிக்னலை கொடுத்துட்டு முதல் அட்டாக் ஆரம்பிக்க இந்த சிக்னல் பக்கத்துல இருந்த நம்ம கில்டனுக்கு கிடைக்க அவர் 2வது அட்டாக் ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா 2 பேரும் வேற திசையில இருந்து வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போதான் அந்த மான்ஸ்டர்ஸை அடிச்சு நொறுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை பறக்கும் கப்பல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்பாளுங்க இப்ப நம்ம நேரடியா களத்துல குதிக்கலாம் அப்படின்னு பயபலிக்க நேரா வந்து ஒரு பில்டிங் குள்ள லேண்ட் ஆக, சொல்ல போனா அந்த மலைய ஓட்டைய போட்டுக்கிட்டு சருக்குன்னு உள்ள வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. உள்ள வந்த உடனே நம்ம வேம்பயரோட அட்ராசிட்டி தான் அல்டி. லேண்ட் ஆன உடனே ஃபீனிக்ஸ் பறவை வச்சு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறதெல்லாம் சீரியஸாக செம்ம. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த பார்த்துக்க போகிறது எல்லாம் இவங்க 3 பேரும் நேரடியாக உள்ளே போக போகிறாங்க. அப்படி இவங்க போகிற வழியில் ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்க ஹீரோ இங்கே ஏகப்பட்ட மின்னலை வச்சு சும்மா திருக்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைடில் பூந்து ஒன்று வருமா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஹீரோ குறுக்க பூந்து கவர் கொடுத்து காப்பாற்றுறதெல்லாம் மிரட்டல். உங்களுக்கு நான் பேக்கப் தரேன், நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க அப்படின்னு இந்த பைப்பில் பேக்கப் கொடுக்க இவங்க அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் இந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்த வெள்ளம் மாய கண்ணாடி மூலயமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் நம்பாளுங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர இந்த இடத்துல பார்க்கணுமே ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு. அதாவது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுதான் ஆர்டிபிஷியலா உருவாக்குறாங்க போல. இவங்க அப்படியே இதை பார்த்துக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மின்னல் சக்தி வந்து அட்டாக் பண்ண நம்பாளுக்கு டக்குனு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா முன்னாடி வந்து நிக்கிற 3 பேர் யார் தெரியுமா, இவங்கள மாதிரியே கடவுளால, அதாவது போர்க்கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இப்போ வில்லனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு தான் புரியல. இவங்கள பார்த்தா ஹீரோ தயவு செஞ்சு கவனக்குறைவா இருக்க வேண்டாம், இவங்க சாதாரணமான ஆளுங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி வாய மூடல 3 பேரும் 3 திசையில வந்து அட்டாக் பண்ணி இவங்க 3 பேரையும் பக்காவா பிரிச்சிடுறாங்க. அதோட இவங்களோட வெற்றி இது வரைக்குமே எல்லாருமே ஒட்டுக்கா இருந்த வரைக்கும் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்கள மட்டும் பிரிச்சுட்டா போதும், நம்ம ஆளுங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம வேம்பயர் பயங்கர பவர் எடுத்து அட்டாக் பண்ணும்போது அந்த பைபிள ரொம்ப சுலபமா அதை தடுத்து விடுறான். ஆக மொத்தத்துல என்னதான் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாவே இருந்தாலும் நம்ம ஆளுங்களை விட தலை சிறந்தவங்களா இருக்காங்க. அதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்ல. அதுவும் ஹீரோ கூட சண்டை போறவங்க தாங்க ரொம்ப மோசம்.
இதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த மீனான்னு சொல்லக்கூடிய அந்த வேம்பையரை கொன்னால அந்த சக்தியை எனக்கு காமிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் வெளியே கலவரம் அத்தப்பட்ட மோசமா போயிட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஜோவும் சரி கில்டனும் சரி சும்மா வேற லெவலா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருந்த நம்பாளுக்கு தான் செம்மையா ஊம குத்தம் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் குறுக்கு பூந்து தப்பிச்சு ஓடி ஓடி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்த ஹீரோயின் மிகப்பெரிய அந்த கோடாரியெல்லாம் எடுத்து வெட்டி வீசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமே இவளால சமாளிக்க முடியல. ஹீரோ இவங்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ உன் டீம்மேட்ஸோட உயிரை பத்தி கவலைப்படுறியான்னு கேட்க, அவங்கள பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதும் போதும். இந்த ஒரு வார்த்தை போதுமே, மற்ற விஷயங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தலைவன் அவன் அட்டாக் பண்றதை விட்டுட்டு திடீர்னு குறுக்க பூந்து ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால திடீர்னு அவளை வந்து அட்டாக் பண்றான். அதாவது தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான்டா நீங்க எங்களை தொடுவீங்க, இப்ப தொறா பாக்கலான்ற மாதிரி தான் டக்குனு ஹீரோயின் கூட வந்து ஜாயின் அடிச்சிருக்கான். ஆனா அந்த ஒரு பொண்ணையே இவங்க 2 பேர்த்தால சமாளிக்க முடியல தெரியுமா? ஏன்னா அவளோட ஸ்பீடு அசால்ட்டா இருக்குது. மின்னல் பவரை யூஸ் பண்ணி அடிச்சு ஹீரோயின் எல்லாம் பறக்க விடுறானா பாத்துக்கோங்களேன். இருந்தாலுமே அவளுக்கு சேர்த்து பயங்கரமா அடி விழுக பின்னாடியே ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் பொசுக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிடுறான். அவன் ஒரு மிகப்பெரிய கோடாரி எடுத்து ஓங்கி வெட்ட நம்மால தடுக்க, சொல்ல போனா ஹீரோ அவனோட உயிரை மட்டும் காப்பாத்திக்கல, அடிபட்டு இருந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு, அவளோட பேரு ரேடா, அவளையும் சேர்த்து தான் காப்பாத்திருக்கான். ஏன்னா அவனுக்கு தன்னோட டீம்மேட்ஸை பத்தி எல்லாம் கவலை இல்லையே. எவன் செத்தா எனக்கு என்ன, நான் உன்னை கொல்லுண்டான்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த ரேடாவுக்கு மிகப்பெரிய ஷாக். எதுக்காக ஏன் உயிரை காப்பாத்துறேன்னு கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யாருமே சாகக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இதையும் வில்லன் கண்ணாடியில பார்த்துட்டு என் கடவுளே புரட்சியை ஏற்படுத்த இன்னும் அதிக சக்தியை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொன்னதும் போதும் மிகப்பெரிய பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்னா எங்கேயும் சரி வெளியும் சரி இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் திடீர்னு பயங்கர பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கில்டன் எப்படி மான்ஸ்டரா மாறினா கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்க எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தோட உடம்புக்குள்ளுமே அந்த பைசஸ் இருக்கு, இருந்தாலுமே இவங்க உருமாறாம பக்கா கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் இருந்த எல்ஃப் அந்த பழைய லைப்ரரிக்குள்ள வந்து அந்த கிளார் போன அந்த கதவையும் ஓபன் பண்ணி நேரடியா உள்ள வந்து நிக்கும் போது இந்த இடத்துலயும் ஏகப்பட்ட மான்ஸ்டர் சேர்ந்திருக்க. அப்புறம் என்ன, இவன் இதுக்கு மேல இதுங்க ஒன்ன கூட உயிரோட விட மாட்டான். இந்த பக்கம் இருந்த நம்பாளுங்களுக்கு இப்பதாங்க இன்னொரு ஷாக்கான விஷயம் தெரிய வருது. நாம இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டோம்ல இவங்களோட உடம்புக்குள்ள போர்க்கடவுள் இருக்கு, அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள எப்படி அந்த பைசஸ் இருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதாரமா இவங்களோட போர்க்கடவுள் எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. அதாவது மந்திரத்தால கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அந்த போர்க்கடவுள்லாம் வெறும் ஆயுதம் மட்டும்தான், நாங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்குவோம், தேவையில்லைன்னா தூக்கி போட்டு போயிருவோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, 7 நைட்ஸா, நீங்க எல்லாம் டம்மி பீஸுங்க அப்படின்னு ஓங்கி அடிக்க முந்தி இருந்ததை விட இவங்க இப்ப செம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறானுங்க. இந்த பக்கத்துல இருந்த எல்ஃப் தன்னோட வாளுக்கு சக்தியை கொடுத்து அப்படியே வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான் பாருங்களேன், அது தலை மட்டும் தனியா போய் விழுந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வால்கனவுக்கு வெளியே நடக்கிற சண்டை அதை விட மோசமா இருக்கு. இவங்க என்னதான் நல்லாவே சண்டை போட்டாலும் அந்த மான்சஸ் வேற இப்ப பயங்கர பவர்ஃபுல்லா மாறி இருக்குதுல்ல, இவங்களால சமாளிக்கவே முடியல. இதுங்களே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே, உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அப்படின்னு இவங்க 2 பேரும் கவலைப்பட, இந்த பக்கம் வில்லன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலைய பார்த்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றான். பட் இவன் பவர் அதிகரிக்க இவங்களுக்கு இந்த பக்கம் பயங்கர பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பேரும் ரேடா கிட்ட இப்படியே நீ வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்க போறியா, அவங்க 3 பேரையும் நான் கொள்றதா ஜாலியா உட்காந்து ரசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது சண்டை நடக்கும்போது வெட்டி பேச்சு பேசுறது ரொம்ப தப்பு, முதல்ல சண்டையில மட்டும்தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு ரேடா சொல்லி வாய புள்ள. திடீர்னு ஹீரோ மேல இருக்கிற செவுத்த புட்டி இவனை மேல போட்டு நசுக்குவா பாருங்க, சீரியஸா வெறித்தனம். இன்னொருத்தனையும் அடிச்சு அலற விட்டுக்கிட்டு இருக்க 3 பேரும் சேர்ந்து செம்ம சம்பவம். இந்த சண்டையில அந்த ரேடா கொஞ்சம் கூட கலந்துக்கல, நின்னுகிட்டு மட்டும்தான் இருக்கா. ஆனா இவன் மேல பாறை வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பைப்ல இருந்துச்சு, நீ என்ன இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க கூடாதுடா அப்படின்னு மிகப்பெரிய பவர் எடுத்து கண்ட மினிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இவனாலே ஒருத்தர் இருந்தான்ல, டேய் வேணாண்டா சொன்னா கேள்றா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த சக்திகள்லாம் இவன் மேலேயே அடிச்சு இவன் அந்த ஸ்பாட்லயே செத்து போற ரேஞ்சுக்கு போயிடுறான். ஆக மொத்தத்துல இவனுக்கு தன்னோட டீமை பத்தி கவலை இல்ல, எப்பேற்பட்டவன் நம்ம ஆளுங்களை கொல்லணும் அப்படிங்கறத ஒரு ஆணவம். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள திடீர்னு 3 பேருமே கதற ஆரம்பிக்க, என்னடான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருந்த சக்தி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் தாக்கு பிடிச்சிருக்குது, இவங்களால அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாங்க அந்த பைசிஸ் பவரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள இருந்த அந்த போர்க்கடவுளும் செயினை உடச்சிக்கிட்டு பக்கவா ரிலீஸ் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போர்க்கடவுள்கள் வெறும் டூல்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதை உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள நம்புங்க, உங்க மனசை திறந்து அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ரேடா மட்டும் ஆச்சரியமா பாக்குறான். ஆனா மத்தவங்க 2 பேரும் என்ன ஆனாலும் சரி அவன் சொல்றத கேட்காத, நாம எல்லாரும் லார்ட் அமீஸோட குழந்தைகள், நம்மளோட விசுவாசம் அவருக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இவனுங்க எல்லாம் டயலாக் பேசிக்கிட்டு இருக்க சமயம் பார்த்த ஹீரோ
ரைட் ஓகேடா இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுடா அப்படின்னு சருக்குன்னு குறுக்க புந்து டக்கு 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 டக்குன்னு இவங்களை பக்காவா கட்டி போட்டு அடுத்த நொடி நம்மளோட வேம்பயர் அவளோட பினிக்ஸ் பறவைய சக்தியை பயன்படுத்த அடுத்த 2 நொடி கூட ஆகல பயபுல டமாலு வெட்டிச்சு செதறி செத்து போவான் பாருங்க. சீரியஸா செம்ம. ஆனா இத பார்த்த இன்னொரு பயபுல இல்ல நான் எப்படி சாக விரும்பல, லார்ட் அமீஸ் என்ன காப்பாத்துவாரு, நான் எங்க அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு புந்தடிச்சு அவங்க அப்பா கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் இந்த பக்கம் இருந்த நம்ம எல்ஃப் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கலைச்சு போக திடீர்னு வேற யாரோ வந்து மாஸ்டர் அட்டாக் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா வந்து நிக்கிறது நம்ம டீச்சரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம்னு சொல்ல வேற வழி என்ன இருக்கு, இவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். அதே நேரம் இந்த பக்கம் இருந்த ஹீரோ நீங்க 2 பேரும் முன்னாடி அந்த கோவிலுக்குள்ள போங்க, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையா போகுது. இருந்தாலும் இங்க பார், நீ மட்டும் செத்து போன நான் என்னைக்குமா உன்னை மன்னிக்க மாட்டேன், ஒழுங்கா உயிரோட உள்ள வந்து சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் நேரடியா கிளம்பி வில்லனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதாங்க தக்காளி மரணமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆக போகுது. ரேடா எதுக்காகடா இப்படி பண்ண, நீ எதுக்காக மாஸ்டருக்கு துரோகம் பண்ணனு கேட்க என்னடா சொல்றீங்க, என்னடா துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு இல்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அடிக்கடி வேம்பயர் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன அப்படின்னா ஹீரோ வில்லனால உருவாக்கப்பட்ட ஒருத்தன். சரியா சொல்லணும் அப்படின்னா வில்லனால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வாரிசே நம்ம ஹீரோ தான். அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு எதிராக துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்னு கேட்க நான் யாரா இருக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். எனக்கு மத்தவங்களை கொல்றதை விட மத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். ஒன்னாலேயே அந்த மாதிரி தேர்ந்தெடுக்க முடியும், ஒன்னாலேயும் மாற முடியும். நீயே நானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அன்னைக்குமா நீ என்னோட சகோதரியா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல என்னடா இது 2வது ட்விஸ்ட். ஆனா இவன் சொல்ற எதையுமே அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோவை தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க, இவன் தடுத்துக்கிட்டே இருக்கிறான். பரவாயில்லையே நீ ரொம்ப பலசாலியா தான் இருக்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஆமா நான் பலசாலியா என்ன நானே வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னோட டீம் தான், என்னோட நண்பர்கள் தான். நீ ஒண்ணு அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால மாற முடியும், உன்னோட வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியாத அவங்க வெறும் ஆயுதம் மட்டும்தான். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது நம்மால அப்படியே வயிற்று மேல ஓங்கி ஒரே உத இவ சுருண்டடிச்சுட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோ இவளை கொல்றதுக்காக வரும்போது இவளால கொஞ்சம் கூட அசைய முடியல. நான் உயிர் வாழணும், நான் என்ன பண்றதுன்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ உயிர் வாழ ஆசைப்பட்டால் எதிர்த்து சண்டையிடு அப்படின்னு ஒரு குரல் கேட்க இது யாரான்னு பாத்தீங்கன்னா இவளோட போர்க்கடவுள். என்னுடைய சக்தியை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி வாயம் மூடலைங்க. ஹீரோ கிட்ட வரும்போது திடீர்னு இவளோட மின்னல் சக்தியை வச்சு அடிச்சு தெறிக்க விடுவா பாருங்க. எப்பா சாமி வேற லெவலு. நான் தான் ஏற்கனவே சொன்னல உன்னால மாற முடியும் அப்படின்னு. இப்ப பாத்தியா மாறி நிக்கிற. புது வாழ்க்கையை தேர்ந்தெடு, என் கூட சேர்ந்து சண்டை போடு, உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயமா உனக்கு கிடைக்கும், என் கூட வந்து சண்டை போடுன்னு சொல்லும் போது இவளுக்கு ஹீரோவோட கையை பிடிச்சி எந்திரிக்க மனசு இல்ல. இருந்தாலும் ஹீரோவோட பக்கம் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரம் இந்த பக்கம் தப்பிச்சு போன பயபுல வில்லங்கிட்ட ஓடி வந்து அரசே என்ன காப்பாத்துங்க, என்னால இந்த சக்தியை தாங்க முடியல, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க கேட்கும்போது உன்னால தாங்க முடியலன்னா நீ செத்து போயிரு மகனே. என்னால உருவாக்கப்பட்ட வெறும் டம்மிங்க மட்டும்தான் நீங்க. என்னோட உண்மையான வாரிசு இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு உதவாக்கிற புள்ளை எனக்கு தேவையே இல்லை. சாவனு மேல ஏதோ ஒரு சூழலை ஏற்படுத்தி இவனை கொல்ல அவ்வளவுதான். அப்பாவியா ஓடி வந்து அப்பா கிட்டயே செத்து போயிட்டான். சொல்ல போனா இந்த டம்மி பீஸுங்களால அந்த சக்தியை தாங்க முடியாதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் பேருக்கு சிப்பாய்களை மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா நம்ம ஆளுங்க 2 பேரும் உள்ள வராங்க. லார்ட் அமீஸ் இன்னையோட உன்னோட கதை முடிய போகுது அப்படின்னு டைலாக் பேச குழந்தைகளா இப்போதான் எனக்கு தெய்வ வாக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய மரணம் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரப்போகுது அப்படின்னு இவங்கள பார்த்து சொல்ல இவங்க ஒன்னும் புரியாம பித்தான்னு முழிக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்த நம்ம எல்ஃபுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோ யாரு அப்படின்ட்டு. அதாங்க ஹீரோ வில்லனோட வாரிசு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போகுது. ஆக்சுவலி இப்போதான் நம்ம எலன் குட்டிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இவ சின்ன வயசுல தான் ஃப்ரெண்டு கூட விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது உன்னால என் கூட விளையாட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்குலாம் செம்ம ஷாக்கு. ஆனா சொன்ன மாதிரி அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு இறந்து போயிருவா. ஏன் தெரியுமா? எலனால எதிர்காலத்தை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலயே இவளுக்கு அந்த போர்க்கடவுள் வந்து பிடிச்சிட்டாங்கோ. இருந்தாலும் இவ ஒரு முறை கூட போர்க்கடவுளோட அந்த சக்தியை இது வரைக்கும் வெளிப்படுத்தினதே கிடையாது. வெளிப்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கறதும் இவளுக்கு தெரியாது. சொல்ல போனா இவளுக்கு உலகம் அழிய போற நாட்கள் கூட தெரியும். அந்த நாளுக்கு அப்புறம் இவளால எதிர்காலத்தை பார்க்க முடியல. இந்த மாதிரி இவ வித்தியாசமா இருக்கிறதுனால இவ கூட யாருமே நட்பா பழகல. அந்த டைம்ல இவளுக்கு இது ரொம்பவே நட்பாவும் ரொம்ப உதவியா இருந்தது நம்மளோட ஹீரோயின் தான். சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க. ஏண்டா அங்க அவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, இப்ப எதுக்குடா இந்த ஸ்டோரிய சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை வச்சுதான் செம்ம மாசான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதனாலதான் சொன்னேன். வில்ல அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் போய் திருப்பி அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா அவன் அசால்ட்டா
அடிச்சு தூக்கி கடாசினதுல இவரை பக்காவா வந்து கேட்ச் பிடிக்கிறான் ஹீரோ. அதே நேரம் வெளியே இருந்து நம்ம ஜோவா பார்க்கணுமே, ஒரு மிகப்பெரிய பவரால ஒருத்தனை ஓங்கி அடிக்க அந்த மாஸ்டர் ஒட்டுமொத்தமா ஃப்ரீஸ் ஆகி டொப்புன்னு வெடிச்சு போயிருது. சொல்ல போனா இந்த இடத்த பக்காவா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த பாதுகாக்க சொன்னது நம்மளுடைய எல்லம் தான். எதுக்காக அப்படின்றது மட்டும் தெரியல. கில்டனே இந்த இடத்தோட சென்டர்ல மணல் கடிகாரத்தை ஒண்ணு கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு என்னமோ சில நேரங்கள்ல எல்லனுக்கு எல்லாமே தெரியற மாதிரி தோணுதுப்பா. நம்ம நினைக்காத பல விஷயங்களை அவர் நம்மளை பத்தி சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் வில்ல. வாங்கடா வாங்க என் செல்ல குழந்தைகளா, உங்களை உருவாக்குனதே நான் தான். அப்பாவுக்காக எங்க உங்க விசுவாசத்தை காட்டுங்க பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த ரேடா பொண்ணு, ஏய் கிழவா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, நாங்க 3 பேர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நாங்க மட்டும் தான் உன்னோட பிள்ளைங்கன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன இவனும் பிள்ளைங்கன்னு சொல்ற, அப்ப எங்களுக்கு என்ன மரியாதைன்னு கேட்கும்போது, இப்ப எதுக்குப்பா காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பொங்கிட்டு இருக்க? அழிவின் மகன்னு சொன்னா அது ஒருத்தன் தான். அழிவின் மகன் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தன் தான். அவனோட பேரு தான் நீமோ. நீங்க எல்லாரும் வெறும் அல்லக்கைங்க தான். என்ன சரியா சொல்ல போனா என்னோட பகடக்காய்ங்க தான் நீங்க எல்லாரும். உங்களுக்கெல்லாம் என்ன எதிர்த்து நிக்கிற சக்தியும் கிடையாது, அவனை எதிர்த்து நிக்கக்கூடிய சக்தியும் கிடையாது. அவன் அந்த அளவுக்கு அற்புதமான ஒருத்தன். தெய்வ வாக்கு சொன்னபடிதான் இது வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சாகரத்துக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொன்னதுமே ரேடா குட்டி எழுதி புட்டு கொக்க மக்கா இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு ஓடி போய் அவனோட ஒரு கையை வெட்ட அவன் கொஞ்சம் கூட அசராம நிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கையை தானா திரும்பி வளருது. அடுத்த நோட்டு என்ன ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அடிச்சு தூக்கி கட்டாசி விட்டுறான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பலகீனமான எல்லாரையும் அழிச்சு பலசாலிகள் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன். அதுக்கு அந்த அழிவின் மகன் தான் எனக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு வில்லன் சொல்லக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் பார்க்கணுமே. நம்ம டீச்சரு, இந்த பழைய லைப்ரரியில சாபம் இருக்கிறது உண்மைதான், வேணும்னா நீயே என் கைய பாரு அப்படின்னு காமிக்க நம்ம கிளாரி எப்படி அந்த கிறிஸ்டலா மாதிரி பொத்துன்னு விழுந்து இறந்து போனா, கிட்டத்தட்ட அதே மாதிரியே இவளுக்கும் சாபத்தை பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க பலவிதமான சாபங்கள் பரவுறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டா பரவுறது, பார்த்தா பரவுறது அப்படின்ட்டு. ஆனா இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய சாபம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவே பரவுமா? இது என்னடா கொடுமையா இருக்கு. டீச்சர் வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம எல்ஃபு பைபிள் அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சே ஆகணும், என் கிளாரை கொன்னவங்கள நான் கண்டிப்பா கொன்னே ஆகணும்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்க இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் பாக்கணுமே. வில்ல அடிச்சு அடியில நம்ம பாருங்க எல்லாருமே பெப்பர் பேன் ஆளுக்கு ஒரு பக்கத்துல கிடக்குறாங்க. சொல்ல போனா வில்ல எல்லாத்தையும் அசால்ட்டா கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோவை மட்டும் கட்டி வச்சு தூக்கி அவனோட பவரை மட்டும் வில்ல உரிய ஹீரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்க, அழிவின் மகன் தன்னோட உயிரை எனக்காக தியாகம் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தை அழிச்சு என்னால ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கு எனக்கு அந்த அழிவின் மகனோட சக்தி தேவை அப்படின்னு ஹீரோவோட சக்தியை பிடிச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்க ஆளு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மரண மாசான சீனு இதுதான். அந்த டைம்ல நம்ம எல்லாம் டக்குன்னு உருமாறி இது வரைக்கும் இவன் கவசத்தையோ இல்ல தன்னோட சக்தியை பயன்படுத்தியோ பார்த்தது இல்ல, முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சும்மா ஜம்முன்னு வந்து நிக்கிறா. இதை பார்த்த வெள்ளம் ஹீரோவை கீழே இறக்கி விட்டுட்டு, யாருமா நீ, குழந்தை, உனக்கு எந்த இடத்துல என்ன வேலை? ஏற்கனவே இவங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டேன், இப்ப இதுல நீ வேற புதுசா வந்து அடி வாங்க போறியா அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய யாருமே என்னோட சக்தியை பயன்படுத்தி பார்த்ததில்ல, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா நான் வந்து கை கொடுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தேன் அப்படின்னு தன்னோட சக்தியை பயன்படுத்தினாட்டம். கொக்க மக்க இவளுக்கு என்ன சக்தி தெரியுமா? காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்திங்க. இவங்கள மட்டும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஒட்டு மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டா. வில்லன் பவரை விட்டு அட்டாக் பண்ணா கூட அந்த பவர் கிட்ட வந்து இவகிட்ட அப்படியே நின்றுட்டு சும்மா சூன்னு சொன்ன உடனே அது ரிட்டன் போயிட்டு காணாம போயிருது. உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு ஒரு திமிர்ல தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இருந்தாங்க பாத்தீங்களா. நம்ம ஆளு எப்ப தன்னோட சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சாலோ இந்த இடம் முழுக்க பயங்கரமா அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. வில்லனோட கையில பச்சை நேரத்துல ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும். சொல்ல போனா அந்த கல்லு தான் இவனுக்கு திரும்ப திரும்ப ரீஜெனரேட்டிங் பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ திரும்ப திரும்ப முளைக்கவும் தானே உனக்கு அவ்வளவு திமிரா இருக்கு. ஒருவேளை நீ மறுபடியும் ரீஜெனரேட்டே ஆக மாட்ட, ஒரு முறை உன் கை போச்சுன்னா போனதுதான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட சக்தியை பயன்படுத்த இவன் கையில இருந்த அந்த பச்சை கல்லு டமான்னு ஒட்டச்சு செதறும் பாருங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு வில்ல ஷாக் ஆகும்போது, ரொம்ப சிம்பிள், எனக்கு எல்லாமே தெரியும், என்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வில்லனோட கையில இருக்கிற கல்லை மட்டும் உடைச்சது மட்டும் இல்லாம நம்பாளுங்களையும் சேர்த்து தான் ஹீல் பண்ணி விடுறா. சொல்ல போனா இவங்களோட காலத்தை ரிவர்ஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா இவங்க பாடி ஹீல் ஆயிருமே பக்காவா. நம்பாளுங்க எந்திரிச்சு நின்று, எலன் நீ உண்மையாலுமே கலக்கிட்ட, பாராட்ட வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லும் போதே இவ பொசுக்குன்னு நார்மல் மனுஷியா மாதிரி பொத்துன்னு விழுக, என்ன ஏதாவது இறந்து போயிட்டலான்னு பார்த்தா சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கா, மத்தபடி இவ சேஃப் தான், பக்கா சேஃப்.
அப்புறம் என்ன மாட்டினாட்டா மன்னாருன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு செம்மையான ஒரு அட்டாக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவனுக்கு தான் ரீஜெனரேட்டிங் பவர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இவங்க என்னதான் விருத்தனமா அட்டாக் பண்ணாலும் அந்த பைபிள பதில் தாக்குதல் நடத்த இவங்களால கிட்டவே போக முடியல. அவ்வளோ பெரிய ஷீல்டை பயன்படுத்தி செம்மையான ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் நான் ஸ்டாப்பா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்க ஷீல்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வேற வழியே இல்லை. இதுக்கு முன்னாடி மீனவ கொள்றதுக்காக புதுசா ஒரு ஆயுதத்தை ஒன்று எடுத்தான்ல, அதை எடுத்து பக்காவா பூஸ்ட் பண்ணி இவனை அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை அடிச்சு பறக்க விட்டுட்டு இவனை நோக்கி ஒரு பவரை விட அது ஜஸ்ட் மிஸ்ல கிட்ட வரும்போது திடீர்னு வேற யாரோ அடிச்சு காப்பாத்துறாங்க. யாரான்னு பக்கத்துல இருந்த ரேடா அடித்து என்ன ஹீரோ அந்த மிகப்பெரிய பவரை பிளாஸ்ட் பண்ண வில்லன் பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இன்னும் ஒரு பிளாஸ்டா தூக்கி அடிக்கும் பாருங்க. அவளதான் வில்லனா தூக்கி கடாசி விட்டுருச்சு. இது வரைக்கும் தன்னை கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஹீரோ விட்டு அந்த பிளாஸ்டால அந்த எரிமலையை விட்டு வெளியே பவர் போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வா சாமி, வெளியே இருந்த எல்லாரும் பார்த்துட்டு இதை ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து நம்ம டீச்சரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. எப்போ ஹீரோவோட பவர் வானத்தை போய் தொட்டுச்சோ அதே நேரம் இந்த ஓல்டு லைப்ரரியில அந்த புக்கு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சுல, அதுல இருந்து திடீர்னு பவரும் மேல போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் தெரியல. ஆனா இதுக்கு மேல தாங்க நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த டைம்ல உள்ள நம்ம ஆளுங்க இருந்த இடம் திருதுப்புன்னு இடிஞ்சு விழுக ஆரம்பிக்க ஒரு வழியா நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆகி வெளியே வந்ததும் இவங்கள பார்த்த உடனே கில்டனும் ஜோவும் போய் கட்டி பிடிச்சு பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது வில்லன் கையில உடஞ்சு போன அந்த பச்சை கல்லோட ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருக்கும். அந்த பீஸை வச்சு வில்லன் மறுபடியும் ரெக்கவர் ஆகி உயிரோட திரும்ப வந்துடுறான். அடா பாவி, எனக்கு என்ன ஆச்சுன்னு கையை பார்க்கும்போது இந்த பைபிள் அந்த ஓல்டு லைப்ரரியில இருந்து ஒரு சாபம் வந்துச்சுல, அதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அழிவின் மகன் என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது இப்பதான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்ட். இவனுக்கு முன்னாடி திடீர்னு அந்த லைப்ரரியன் டீச்சர் வந்து நிற்கும் பாருங்க. என்னடா நடக்குதுங்க? அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வில்லனை வழி நடத்துக்கிட்டு இருந்ததே இவதான் அப்படின்னு இவதான் உண்மையா வில்லியா? என்னடா நடக்குதுங்க? உன்னுடைய வேலையை நீ சரியா செஞ்சிருக்க மிஸ். அழிவின் மகன் எழுந்துட்டான். இதுக்கு மேல போர்க்கடவுளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ வந்த வேலை முடிஞ்சது, அதனால நிம்மதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வாய முடல. அந்த சாபம் இவன் உடம்பு முழுக்க பரவி கிளார் எப்படி உடஞ்சு விழுந்து செத்து போனாலோ அதே மாதிரியே வில்லனும் செத்து போறான். நான் கொடுத்த வேலைக்கு நீ தகுதியானவன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்ட. இதுக்கு மேல இந்த உலகத்தை ஒரு பிசிறு இல்லாம நம்மளால அழிக்க முடியும். நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு இவ சொல்ல, ரைட்ரா, எத்தனை ட்விஸ்ட் தான்டா அடிக்க போறீங்க இன்னும்? இவ பேசின எல்லாத்தையும் இங்க இருந்து ரேடா ஒட்டுக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு நம்ம ஹீரோவா காட்டணுமே, ஆளை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. இவன் வெளியே வர முடியாத மாதிரி ஒரு மந்திரக்கட்டையும் போட்டு வச்சிருக்காங்க. சொல்ல போனா இவன் வெளியே வந்து தன்னோட நண்பர்களை அட்டாக் பண்ண போறதே கிடையாது. ஆக்சுவலி இப்ப பழைய லைப்ரரியில ஒரு சாபத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி ஜீனியஸ்னு சொல்லி ஒருத்தன் அந்த லைப்ரரியன் இருந்தானே, அவனோட சக்தி தான் இது. இதுக்கு என்ன அர்த்தம்? வில்லன் ஹீரோவை பார்த்து அழிவின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த ஜீனியஸ் உயிரோட திரும்ப வரதுக்காக தான் ஹீரோவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோ தானே சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. ஒருவேளை இவன் தெரியாம செஞ்சிருக்கானா இல்ல வேணும்னே செஞ்சிருக்கானா? இப்ப இவனை ஹீரோன்னு சொல்றதா இல்ல வில்லன்னு சொல்றதா? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க குகைக்குள்ள போய் சண்டை போடும் போது 3 பேர் வந்து சண்டை போட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த லைப்ரரியன் ஜீனியஸ் கூட ஹீரோ ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கானா? இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இப்போதைக்கு ஹீரோவை உயிரோட வச்சிருக்கலாமா வேண்டாமா? அந்த சாபத்தால தான் கிளார் இறந்து போயிருக்கா. ஒருவேளை அந்த சாபம் விடுவிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகமே அந்த சாபத்தால அழிஞ்சு போனா என்ன பண்றது? இப்போதைக்கு ஹீரோவை ஜெயில அடைச்சு வச்சிருக்கிறது தான் சரி. அப்போதான் மற்ற மாணவர்கள் இவனை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இருந்தாலும் டிராகன் வரும்போது சரி, கில்டன் அந்த மான்ஸ்டரால பாதிக்கப்படும் போது சரி, எல்லா டைம்லயுமே ஹீரோ இருந்திருக்கான். அதுக்கு உண்மையாலுமே அவன் தான் காரணமா அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. அப்படின்னாலும் ஒரு பக்கம் ஹீரோவை நினைச்சு கவலையும் படுறாங்க, இன்னொரு பக்கம் உலகம் நல்லதை நினைச்சு வருத்தமும் படுறாங்க. இவங்க ஹீரோவை கொல்றதுக்கும் தயாரா இருக்கும் போது இதுல கில்டன் மட்டும்தான் என்ன ஆனாலும் சரி, எனக்கு நீமோ மேல நம்பிக்கை இருக்கு, அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போக, சொல்ல போனா இவங்க எல்லாருக்குமே நீமோ மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இவனால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க. நீமோ நேரடியா போய் ஹீரோவை சந்திச்சு, சொல்லு, உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்களை கொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வேணும்னா என்ன கொண்டுக்கோங்க, ஆனா நான் கண்டிப்பா உங்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இந்த பைப்ல திடீர்னு ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்த இவனோட கையை தானாவே அரக்க கையா மாறுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் உங்களை மாதிரி உண்மையான மனுஷன் கிடையாது, நான் ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டவன் தான். மற்றவங்க மாதிரியே நானும் அந்த லேப்ல தான் பிறந்தேன். எனக்கு முன்னாடி அந்த பார்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட உயிரோட இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது அதுல உயிரோட இருந்த முதல் ஆள் நான் தான். எனக்கு தெரியும் நான் ஒரு மான்ஸ்டர் தான், ஆனா எனக்கான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க கூடாது, நான் தான்
இருந்திருப்பேன். எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல நண்பர்கள், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீ பொய் சொல்லாத அப்படின்னு எல்ஃப் அட்டாக் பண்ற எண்ணத்தோட கிட்ட வரும்போது நீ தாராளமா என்ன கொன்னுக்கோ, நான் சந்தோஷமா இறந்து போவேன். ஏன்னா என்னோட நண்பர்களாவே இருந்து இறந்து போவேன் அப்படின்னு சொன்னதும் எல்ஃப் இவனோட கண்ணை பார்க்க ஹீரோ பொய் சொல்லல, உண்மையை சொல்றான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. அதனால இவனால அட்டாக் பண்ண முடியல. எல்லாருக்குமே ஹீரோவை நினைச்சு ஒரே கவலை தான். ஆனா இவங்களோட இன்னொரு கவலை என்ன தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே அவன் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஹீரோயினோட போர்க்கடவுள் இருக்குல்ல, அவங்களும் அந்த சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அது என்னதான் சாபம், அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது என்னால முடியாது. அந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவே உனக்கு அந்த சாபத்தை ஒட்டிக்கும். அவனை காப்பாத்துறதுக்காக நீ ஒன்னையே இழக்க தயாரா இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு தேவையெல்லாம் அவனுக்கு உதவி செய்யணும், அவ்வளவுதான். ஒருவேளை உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதோ அங்க போன சொல்ல அடுத்த சீனே நேரடியா ஓல்டு லைப்ரரிக்குள்ள வந்து நிக்கிறா. ஏன்டி நீயே சாபத்தால பாதிக்கப்பட்டா என்னடி பண்றது? இவ கிட்ட போன உடனே பேஜஸ் எல்லாம் தானா திரும்புது. கூடவே அதுல இருந்து ஏதோ ஒரு ஒளி மாதிரி இவளை வந்து அடிக்க, ஓஹோ இதுதான் உண்மையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. ஒருவேளை இவளும் சாபத்தால பாதிக்கப்படுவாளோ? இவ ஒரு பக்கம் ஹீரோவுக்கு உதவி செய்ய நினைச்சா, அதே நேரம் இந்த பக்கம் கில்டனு, இவன் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இளவரசனாச்சே, இவன் இன்னொருத்தனை வச்சு வேற ஏதோ குதிர்க்குமா ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஷெர்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ இவ ஏதாவது சொல்லுவாளோன்னு நினைச்சா, தாராளமா உதவி செய், என்னோட உதவியும் தேவைப்பட்டா கூட எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ எல்லாரோட எண்ணமும் ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜோ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பிடிச்ச அந்த லைப்ரரி டீச்சர் வந்து இவன் கிட்ட என்னமோ ஒரு மாதிரி நடந்துக்க பார்க்க, இவன் தள்ளி வச்சது மட்டும் இல்லாம இவனுக்கும் ஹீரோ நல்லவனு தெரியும். இருந்தாலும் ஸ்கூல் பக்கம் தான் நிக்கிறான். இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்க? ஒரு வேலை ஏதாவது பேசி பேசி மயக்கலாம்னு வந்திருப்பாளோ? அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினே ஹீரோவை எந்த இடத்துல காப்பாத்தினாலோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஹீரோ தான் ஃபேமிலி போட்டோவோட நின்றுகிட்டு இருக்கான். இவ அதை பார்க்கும்போது திடீர்னு யாரோ வந்து அட்டாக் பண்ண, யாரான்னு பார்த்தா நம்ம ரேடா. என்ன தேடி நீ இந்த இடத்துலயும் வந்துட்டியா? இதுக்குதான் நான் அவங்கள நம்புறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டாக் பண்ணும்போது, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, நான் இந்த இடத்துல ஒன்னு அட்டாக் பண்றதுக்காக வரல அப்படின்னு இவ எவ்வளவு சொன்னாலும் இவ பேச்ச கேட்கறதுக்கு அவ கொஞ்சம் கூட தயாராவே இல்லைங்க. ரெண்டு பேரும் வெறித்து நம்ம சும்மா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடியே இருடி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடி அப்படின்னு ஹீரோ என்ன வாயத்தை இருந்தாலும் நீ எதுவும் சொல்லாத, நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு வம்படியா அந்த பயவுல அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா தெரியுமா? அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை கவுன்சில் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சு, நீ உன்னோட குற்றங்களை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க இவனுக்கு என்னதான் தெரியும்? நடந்த எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் தன்னோட குற்றங்களை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால இவன் அழிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்ல டீச்சரும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. அந்த ஜோ நம்ம எல்ஃபை எல்லாருமே இதுக்கு தான் ஓகே சொல்றானுங்க. அந்த டைம்ல கில்டனும் ஷெர்லியும் கரெக்டா உள்ள புந்து, இங்க பாருங்க இது மெயின்லேண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, பேரரசர் கிட்ட இருந்தே ஆர்டர் வந்திருக்கு, இவனை கொல்லக்கூடாதுன்னு நாங்க உத்தரவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு உத்தரவை காட்ட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் கத்தும்போது, ரொம்ப சிம்பிள், உங்ககிட்ட இவன் தான் பண்ணாங்கிறதுக்காக ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்ம லைப்ரரியன் டீச்சரு நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட, அவனை கொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஆளுங்க கிட்ட போக திடீர்னு ஹீரோயின் குறுக்க புந்து காப்பாத்துவா பாருங்க. டேய் எத்தனை பேர் தான் இன்னும் வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஹீரோ கழுத்துல இருந்த அந்த நெக்லஸை காட்டி, இது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்க, தெரியும், நான் இந்த பையனை கொண்டுதான் அவனோட உடலையும் அவனோட ஞாபகங்களையும் எடுத்துக்கிட்டேன், இப்போ நீ என்ன தாராளமா கொல்லலாம் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஷாக் ஆவான்னு பார்த்தா, பரவாயில்லையே கடைசியில நீ ஒத்துக்கிட்ட, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என் உயிரே போனாலும் உன்னை காப்பாத்துவேன்னு அப்படின்னு கவுன்சிலுக்கு எதிராக ஹீரோயின் ஆதத்தை இழந்துவா பாருங்க. எப்பா சாமி, டேய் என்னதான்டா நடக்குதுங்க? ஹீரோயினே தன் டீமுக்கு எதிராகவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா, அதுவும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. ஹீரோவுக்கு எதிராக நிக்கிறது ரெண்டு பேரு, ஒன்னு எல்ஃப், இன்னொன்னு நம்ம ஜோ. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோ பக்கம் தான் நிக்கிறாங்க. சொல்ல போனா ஜோ பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும்போது கில்டன் ஷாக்கு கொடுத்து கதற விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எப்பா 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 என்னடா இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பறக்கும் கப்பலை வர வச்சு இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு ஹீரோ கப்பலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இந்த கதையோட உண்மையான வில்லியே நம்ம டீச்சர் தான் அப்படின்ட்டு. சொல்ல போனா அவளும் இந்த பைசிஸ்ல ஒருத்தி தான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு சொன்னது யாரு தெரியுமா? அந்த ரேடா பொண்ணு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட சண்டை போட்டால, சண்டையில ஹீரோயின் இவளை தோக்கடிக்க, அதன் பிறகுதான் ஹீரோயின் கை கொடுத்து தூக்க எல்லா விஷயத்தையும் தெளிவா புட்டு புட்டு சொல்லியிருக்கா. அவளோட முக்கியமான குறிக்கோளே உனக்குள்ள எப்படியாவது அந்த ஜீனியஸோட பவரை கொண்டு வரதுதான். ஆக மொத்தத்துல இவனுக்கே தெரியாம ஆரம்பத்துல இருந்து வில்லி ஹீரோவோட மூளைய குழப்புன்னு குழப்பி இவன் மூலியமாவே அந்த வால்கனோக்குள்ள போயிட்டு அந்த பவரை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இவன் விட்ட பவர் வானத்தை நோக்கி போச்சுல, அதன் பிறகுதான ஓல்டு லைப்ரரியில இருந்து புதுசா இன்னொரு பவர் மேல போச்சு. ஆக மொத்தத்துல இவனை வச்சு அந்த சீலை ஓபன் பண்ண வச்சுட்டா. முழுசா திறக்கல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு பாதியாச்சும் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த ஓல்டு லைப்ரரியில இருந்து ஏகப்பட்ட பவர் வெளியே போயிட்டு இருக்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு அந்த சீலை உடைக்கிறதுக்கான வேலையை தான் வெள்ளி பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் எந்த தகவல் வந்துட்டு இந்த பக்கம் யூனிவர்சிட்டியில இருந்த நம்பாளுங்களுக்கு தெரிய வர, இந்த பேர் ஆபத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னாக்கா ஹீரோவை கொண்டு
கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டே பேரு. ஜோ அந்த எல்ஃபு, சொல்ல போனா எல்ஃபு தான் செம்ம கோவத்துல இருக்கான். ஏன்னா ஹீரோவால தான் அந்த கிளாரி இறந்து போனதா நினைக்கிறான். அதனால அங்கிருந்து கிளம்புன வில்லி கிட்டயே வந்து நின்னு அவனை தோக்கடிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு வில்லி கிட்டயே கேட்க, அதாவது தன்னை ஒரு மான்ஸ்டரா மாத்த சொல்லி இவனுக்கே தெரியாம கேட்கறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு இப்பதான் இன்னொரு கொடூரமான விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் தன்னோட கையை அவுத்து காட்ட அதுல இவளும் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த சாபத்தால. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துக்கிட்டாங்க, அதை கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு. இப்ப அந்த வாக்க ஹீரோ காப்பாத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சவாலை சமாளிச்சே ஆகணும். இப்ப வரைக்குமே வில்லியை எதிர்த்து சண்டை போடணுமா, தேவையில்லாத தன்னால பிரச்சனையை கிளப்பணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் எப்போ ஹீரோயினோட உயிரை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சோ அப்பவே முழு மூட்ல மாறிட்டான். அதே நேரம் இந்த பக்கம் வில்லி அந்த எல்ஃபை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க, அந்த பயபல பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கான். காரணம் இவனுக்குள்ள அந்த பைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. இது போதாதுன்னு இந்த பக்கம் இருந்த நம்ம எல்லன் வேற அவளோட பவரை வர வச்சு புதுசா ஏதோ பண்றா. அவ என்னத்த பண்றான்றது மட்டும் தெரியல. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா ஸ்கெட்ச் போறதுல அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஃபியூச்சர் அவளுக்கு தெரியுமே. அப்புறம் என்னங்க, கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பம். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாரும் நேரடியாக அந்த ஓல்டு லைப்ரரி கிட்ட பக்கமா வந்து அந்த பவர் உள்ள இருந்து வெளியே போயிட்டு இருந்துச்சுல, எல்லாருமே லேண்ட் ஆகி பக்காவா குதிக்கும் போது முன்னாடி 3 பேர் தலையா நிக்கிறாங்க. ஜோ, கில்டன், பிறகு நம்ம வேம்பயர். இதுல 2 பேர்த்த பத்தி கவலை இல்ல, எப்படியும் நம்ம ஹீரோவுக்கு தான் ஆதரவா நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜோ மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஹீரோவா பார்த்த ஜோ வெறி கொண்டு போய் அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு நம்ம ரேடா தான் குறுக்க வந்து நிக்கிறா. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா உள்ள போங்க, அவளை தடுத்து நிறுத்துற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னது ஹீரோ அந்த பக்கம் அம்பு விட்டு போற போக்குல ஹீரோயினும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பின்னாடியே இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண போகும்போது ரேடா ஒரு ஷீல்ட ஒண்ணு போட்டு பக்காவை இவங்க 3 பேரையும் இங்கேயே வச்சு லாக் பண்ணிடுறா. 1 vs 3. ஆனா ரேடா திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஆதரவா நிப்பான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பக்கம் உள்ள போனவங்க நேரடியா அந்த அண்டர் கிரவுண்ட் லைப்ரரிக்குள்ள போயிட்டு இருக்க, இந்த பக்கத்துல இருந்த ரேடா இவங்க கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, என்ன ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சவள நான் கண்டிப்பா நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதும், நீ யாரை பத்தி சொல்றன்னு கேட்க, வேற யாரு, உங்க லைப்ரரியன் டீச்சரை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னது இது, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அவளா? இருந்தாலுமே இவங்களால நம்ப முடியல. சரி நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ நீங்க நீமோவுக்கு எதிராக சண்டைக்கு வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அவ உங்க மைண்டுக்குள்ள உள்ள புந்து விளையாடி இருக்கா, வேணும்னா நீங்க உங்களையே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேத்துக்கும் அதுதான் சரின்னு படுது. ஆனா திருதுபுற நம்ம ஜோக்கு மட்டும் இரும்பாக என்னடான்னு பார்த்தா இவனுக்குள்ளேயே அந்த சக்தியை செலுத்தி இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஜோ அரக்கனா மாறிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல முழுசா உருமாறி நிக்க, இதை பார்த்த கில்டன், நீங்க 2 பேரும் போய் நீமோவுக்கு உதவி செய்யுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சுட்டு இவன் கூட சண்டைக்கு தயாரா நிக்கிறான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள வரும்போது இடமே மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த புக்ல இருந்து தான் பவர் மேல போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து யுனோமியா வெளியே வர, இதுதான் அந்த சீலா, இதுதான் அந்த ஜீனியஸ் போட்ட சீலா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போதான் இந்த யுனோமியா தக்காளி மரண பங்கமான ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறா. ஜீனியஸ் நீ வெளியே வா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிறவன் வெளியே வருவான் பாருங்க. அட்டா பாவி, இவ்வளவு நாளா அந்த ஜீனியஸ் ஹீரோவோட உடம்புல இருக்கிறவனா? இங்க இருந்து தானே பல உண்மைகள் வெளியே வருது. ஊருக்குள்ள அரசல் பரசலா ஒரு கதை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குதுல, இந்த பழைய லைப்ரரியை தொட்டா சாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு சாபமே கிடையாது, இவங்களா கிளப்பி விட்ட ஒரு கதை. ஏன்னா யாரும் இந்த இடத்துக்குள்ள தேவையில்லாம வந்து இந்த சீலை உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களா கிளப்பி விட்ட ஒரு கட்டுக்கதை தான் அது. அப்புறம் எப்படி கிளாரி இறந்து போனான்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம வில்லி பண்ண வேலை. அட இதுக்கு முன்னாடி கூட நம்ம வில்லனும் இதே மாதிரி கிறிஸ்டலா மாறி தானே செத்து போனா, அந்த வேலையை செஞ்சது வில்லி அப்படின்னா கிளார கொன்னதும் வில்லி தான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து கடந்த காலத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது வரலாறுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொய். அதாவது நம்ம யுனோமியா தான் ஜீனியஸ கொன்னா அப்படிங்கிற விஷயம் சுத்த பொய். இவங்க 2 பேரும் காதலர்கள். அந்த பைசிஸ் கூட நடந்த சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. யுனோமியாவும் அந்த கிறிஸ்டலால பாதிக்கப்பட்டிருக்கா, ஜீனியஸும் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா இவங்க இந்த புக்கை அடக்கி வைக்கணும். சொல்ல போனா அந்த பைசிஸையே இந்த புக்குக்குள்ள அடைச்சு வைக்கணும். அதுக்காக தான் இந்த ஜீனியஸ் பைபிள முன்னாடி போய் சண்டை போட்டு தான் உயிரை கொடுத்து அந்த பைசிஸை இதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்கான். இந்த புக்கு கிட்ட எக்காரணத்தை கொண்டு யாரும் நெருங்கிடக்கூடாது அப்படின்னு தான் யுனோமியா வெளியே போய் இப்படி ஒரு சாபம் இருக்கிறதா சொல்லி கட்டுக்கதைய நிரப்பி வச்சிருக்கா. ஆனா இந்த விஷயத்தை பத்தி வில்லிக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது திடீர்னு வில்லியே பின்னாடி வந்து நின்று இந்த சம்பவம் நடக்கும்போது நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். எனக்கு கிடைக்காத உலகம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பைசிஸை வெளியே கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு இவ ஒரு குதர்க்கமா சொல்லவும், அப்படி இவ எந்த உலகத்தை பத்தி தெரியுமா பேசுறா? இவ ஜீனியஸா ரகசியமா காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா ஜீனியஸ் காதலிச்சது அந்த யுனோமியாவை. அந்த ஒரு விஷயம் இவளால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் அந்த ஜீனியஸை திரும்பி கொண்டு வந்து அவனை அடையணும்னு நினைச்சிருக்கா. உடனே ஹீரோ, இந்த உலகத்தை அழிக்க நான் விட மாட்டேன்னு கிட்ட வர
ஒரே அடியில சுத்தி தூக்கி கடாசி விட்டுறா. அது மட்டும் இல்லாம வில்லி தீய எண்ணத்தோட இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இனோமியா இவளையும் போட்டு தள்ளியிருக்கா. ஆனா இவளோட ஆத்மா அங்கிருந்து வெளியே போய் வேற ஒருத்தரோட உருவத்தை கிடைச்சிருக்கு. ஒரு உருவத்துல இருந்து மத்த உருவம் இந்த மாதிரி தொடர்ச்சியா மாறுன்னு மாறிக்கிட்டே இருந்திருக்கா. கிட்டத்தட்ட ஹீரோ எப்படி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டானோ அதே மாதிரி. இதுக்கு மேல பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய பவர் எடுத்து அட்டாக் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த பிளாஸ்ட், அதை எடுத்து வில்லியை நோக்கி அட்டாக் பண்ண போற கடைசி நொடியில திடீர்னு இவனோட கையை தனியா கண்டு விழுகும் பாருங்களேன். திரும்பி பார்த்தா நம்ம எல்ஃபு பயபுல முழுசா மான்ஸ்டரா மாறி நிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பக்காவா பிடிச்சு கட்டி வைக்க அந்த நேரம் பார்த்து அந்த புக்கு இன்னும் பிரகாசத்தை பயங்கரமா வெளிப்படுத்துது. கிட்டத்தட்ட இந்த சீல 90% உடைஞ்சிருச்சு. இந்த சீலை மறுபடியும் அடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஹீரோவோட உதவி தேவை. வில்லியை அடக்கணும் அப்படின்னாலும் ஹீரோவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவளை ஆரம்பத்துல இருந்தே கொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த எல்ஃபு பைபிள ஹீரோவை கச்சக்குன்னு குத்தி போட இவன் அப்படியே சரிஞ்சு விழுக வந்த வேலை முடிஞ்சதுமே திருதுப்புன்னு வில்லி இவன் முதுகுலயே சேர்த்து குத்துவா பாருங்க. இந்த எல்ஃபு சரியான கூறுகட்ட பையங்க. ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்துட்டு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க. ஹீரோ இறந்துட்டான். இதுக்கு மேல வில்லியை தடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த ஜீனியஸோட ஒட்டுமொத்த பவரையும் வெளியே கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படிங்கிறதுக்குள்ள வில்லி அழிக்க போறா. அடுத்து என்ன நடக்கும், என்ன தடுக்க யார் இருக்கா அப்படின்னு வில்லி ஆணவத்தோட இருக்கும்போது திடீர்னு நம்ம ஆளுங்களை சுத்தி ஏதோ ஒரு மாய சக்கரம் ஒன்று ஓபன் ஆகும் பாருங்க. யாரான்னு பார்த்தா நம்ம தலைவி எல்லன். ஆனா அப்படியே டைமை கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு இருக்கு. அந்த புக்குல இருந்து ஏகப்பட்ட பவர் பிளாஸ்ட் வெளியே போச்சுல, அது எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் நீங்க வந்து என்ன சோஃபியா மேடம் இப்படி ஒரு ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி வாய மூடல ஹீரோ கண்முழிக்க திடீர்னு டார்க்கான ஒரு வாயிலுக்குள்ள இருக்கா. முன்னாடி இன்னொரு ஹீரோ இருக்கா. அதாவது அந்த பையன் தான் உண்மையான நீமோ. நீ இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னா நீ எதிர்த்து திருப்பி சண்டை போடணும். நீ உயிரோட இருந்தா மட்டும் தானே நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல நான் தான் உன்னை கொன்னுட்டேன். நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவன் கிடையாது. நான் ஃபரியா கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் தகுதியானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாரு சொன்னா உன்னோட அரக்க குணங்கள் எல்லாம் மாறி எப்ப நீ மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சியோ அப்பவே நீ முழு மனுஷனா மாறிட்ட. நீ மனுஷன் இல்லனா என்ன, இப்போ அவங்களுக்கு உன்னோட உதவி தேவை. நீ தானே என்ன கொன்னதா சொன்ன. அப்படின்னா நானே சொல்றேன், நீ போய் வாழு, மக்களை காப்பாத்து. நான் வாழாத ஒரு வாழ்க்கைய நீயாவது நிம்மதியா சந்தோஷமா வாழு. வெளியே உனக்காக ஒரு குரல் துடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த குரல் கேக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. எந்திரி எந்திரின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. போடா திரும்ப போடா, உனக்கு இன்னும் வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தருணம் வெளியே இருந்த எல்லன், நீமோ எழுந்துரு அப்படின்னு சொன்னதுமே தலைவன் எந்திரிச்சு நிப்பான் பாருங்க. சீரியஸா வேற லெவலு. இது நாள் வரைக்கும் இவங்க எல்லார்கிட்டயும் நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே நான் இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் சொன்னேன், இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். இப்ப அவங்க உயிருக்கு ஆபத்து வரும்போது நான் நானா இருக்கிறது தான்டா சரி அப்படின்னு இவன் வெறி கொண்டு சொல்லும் போது கையை தானா முளைக்கும் பாருங்க. ஜீனியஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதும் தலைவன் முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்க சீரியஸா விசில் பட்டைய கிளப்பலாம் தேட்டரா இருந்தா. ஆக்சுவலி நம்ம எல்லனுக்கு ஹீரோ இப்படி சாக போறான் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க வாழ்க்கையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கில்டனும் ஜோவும் ஒரு இடத்துல வந்து நின்று மணல் கடிகாரத்தை ஒரு இடத்துல வச்சான் தெரியுமா. அது ஹீரோவுக்காக தான். சொல்ல போனா வாழ்க்கையில ஹீரோ செத்து போயிருக்கா. இந்த கடிகாரத்தை வச்சுதான் எல்லன் மறுபடியும் உயிரோட கொடுத்திருக்கா. ஏன்னா இவனால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், வில்லியும் அடக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் மாறி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த எல்லன் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் துணிஞ்சு 2வது முறையா ஹீரோவோட உயிரை காப்பாத்திருக்கா. சூப்பர் இல்ல. ஆனா வில்லி என்னடானா கொஞ்சம் கூட அசராம, அடடடா உங்க டிராமா எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ என் ஆட்டத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு இவன் அந்த புக்கு மேல கை வைக்க திடுதிப்புனு இவ ஒரு மாதிரி உருமாறி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவளோட வயிற்றுக்குள்ள வேற என்னமோ ஒரு மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. சொல்ல போனா அதுதான் இருள் ராஜ்யம். வில்லி நினைச்சா அப்படின்னாக்கா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த இருள் ராஜ்யத்துக்குள்ள தள்ள முடியும். சொல்ல போனா உலகத்தை அழிக்கிறது இது மூலயமா தான். அடுத்த சில நொடிகள்ல இந்த பக்கம் பார்க்கணுமே என்னமோ புள்ளத்தாச்சி புள்ள மாதிரி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அம்மா தண்டி பெருசா நடந்து போயிட்டு இருக்கிறா தெரியுமா. சரி நம்ம ஆளுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அவங்க நிலைமை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கில்டன் ஜோவை தோக்கடிச்சிட்டான். ஜோவை பார்க்கணுமே பெப்பர பேன மல்லாக்கப்படுத்து கிடக்குறாங்க. இவங்க வில்லிய பார்த்துட்டு பீதியாக இவங்களும் ஆக்ஷனுக்கு தயார். இந்த பக்கம் வெளியே வந்த வில்லி, இந்த உலகம் எப்பவும் சின்னதா தான் இருக்கு, அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த உலகத்துக்காக நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் இந்த உலகம் எப்பவுமே மாறாது. அதனால இது இழுக்கிறது ஒண்ணுதான், அழிஞ்சு போறதும் ஒண்ணுதான் அப்படின்னு தன்னோட சக்தியை பயன்படுத்த பூமியில ஏகப்பட்ட இருள் ஓட்டைகள்லாம் உருவாகி மனுஷங்களை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவளோட உடம்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட அந்த பைசிஸ் வெளியே போயிட்டு இருக்குதுங்க. சரியா சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த பைசிஸும் இவளும் ஒன்னா மிங்கிள் ஆயிட்டாங்க. அதாவது தாயா பிள்ளையா மாறிட்டாங்கன்னு வேணா சொல்லலாம். அதுங்க வந்து மனுஷனை கொண்டு
குமிச்சுக்கிட்டு பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் குறுக்க புந்து வச்சு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. வில்லி ஏகப்பட்ட பவரை கொடுத்து அட்டாக் பண்ணா கூட இவ கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே தெரியலையே. இவள அட்டாக் பண்றாளா இல்லையோ, வெளியே வந்த நம்ம ஹீரோவை தான் வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா இப்போதைக்கு இவளை தடுக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம ஹீரோ மட்டும்தான். காரணம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீனியஸ். சும்மா சொல்லக்கூடாது, பேருக்கு ஏத்தாப்லயே அவன் உண்மையாலுமே பயங்கரமான ஜீனியஸ் தான். அந்த டைம்ல அந்த ஜீனியஸ் வெளியே வந்து லெஜிஸ் பிரேக்கர், இதுக்கு முன்னாடி நீ பயன்படுத்தினல அதே சக்தியை மறுபடியும் பயன்படுத்தினா மட்டும்தான் அவளை உன்னால அடக்க வைக்க முடியும். சொல்ல போனா அந்த பைசிஸை அடக்க வைக்க முடியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமா நடக்காது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சக்தி இவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ரேடா தான் குறுக்க பூந்து தடுத்து ஹீரோவை காப்பாத்துறா. என்னடா தனியா புலம்பிட்டு இருக்கிறேன்ட்டு. சரி உங்ககிட்ட இவளை அடக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதான்னு கேட்க ஹீரோவும் இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ண. என்னது நாங்களா அப்படின்னு சொல்லும்போது கில்டனும் ஜோவும் முன்னாடி வந்து நிப்பாங்க பாருங்க. அட்டா இவ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கிறா போலயே ஹீரோவை சேஸ் பண்ணிடுவா போல. ஜோ வந்து சாரி மச்சான், நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லும்போது, டேய் உங்க பஞ்சாயத்துக்குலாம் இங்க நேரம் இல்ல, உங்க நட்பை இந்த சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் தொடருங்க, முதல்ல இவ்வளவு முடிக்கிற வேலையை பாப்பா அப்படின்னு ரேடா கத்த உத்தரவு மேடம் அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம எல்லாம் சாகர நிலைமையில இருக்கும்போது நம்ம வேம்பயர் வந்து இவளை பிடிச்சிருக்குதுன்னு தன்னோட காதலை வெளிப்படுத்தி, எனக்காக நீ உயிரோட திரும்பவா, என்னோட ரத்தத்தை குடி, நீயும் வேம்பயரா மாறிடுவ, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சோ லவ் அக்செப்டட். அது மட்டும் இல்லாம அந்த ரத்தத்தையும் குடிச்சு இல்லன்னு இப்ப சக்தி வாய்ந்த ஒருத்தியா மாறிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க வில்லி கிட்ட பக்கமா வரும்போது டார்க் பவரால ஒரு ஷீல்ட போட்டு தன்னை சுத்தி யாரும் வராத அளவுக்கு பக்கா சேஃபா இருக்கா. வேற வெளியே இல்லாம ஹீரோயினை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட மிகப்பெரிய பவரை எடுக்கும் போது திடீர்னு ஒரு குரல், முட்டாள்தனமா பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு எகிரி வந்து முன்னாடி குதிக்க, யாரான்னு பார்த்தா நம்ம எல்ஃப பயப்புல. அடங்கொக்க மக்கா, இந்த பயலுக்கு சாவே கிடையாது போலங்க, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வந்து சக்தியை அட்டாக் பண்ணி அதை சாவடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட மிகப்பெரிய சக்தியை நேரடியா அந்த டார்க்கோட பவருக்குள்ள சொருகி விட்டுறா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று இருக்கு. இவனோட ஒட்டுமொத்த கோபமும் இவனோட சக்தியா மாத்தி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி இவனோட போர்க்கடவுள்கிட்ட இவனோட ஒட்டுமொத்த கோபத்தையும் எடுத்துக்க சொல்ல, அந்த போர்க்கடவுள் பவரை எடுத்து திடீர்னு பிளாஸ்ட் பண்ணு பாருங்களேன். முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேட் ஒன்று ஓப்பன் ஆகுது. போங்க போங்க உள்ள போங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் சருக்குன்னு உள்ள புந்துறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, கிளைமேக்ஸ்ல வந்து கூட பயபுல பக்காவா ஹெல்ப் பண்றான். இவங்க சறுக்குன்னு பறந்து போய் வில்லிகிட்ட பேசும்போது தான் தெரியுது இவளும் ஜீனியஸா காதலிக்கிறா அப்படிங்கிற மேட்ரை. இவங்க எவ்வளவு சொன்னாலும் அவ கொஞ்சம் கூட கேட்கற மாதிரியே தெரியல. இந்த உலகத்தை அழிச்சே திருவன்னு மும்மரமா இருக்கா. அப்புறம் என்ன நம்ம ஆளுங்க அட்டாக்க ஆரம்பிக்க இந்த அட்டாக்கெல்லாம் வாயால சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அவ்வளவு கொடூரமா நடக்கும். இதுல உண்மையாலுமே ஒரு அட்டகாசமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பக்கம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பயங்கரமா மான்ஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போடுறது தான். இவங்க நினைச்சதை விட வில்லி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா. சொல்ல போனா இவ்வளவு பெரிய உடம்பு இருக்குதுல்ல, அதுல எங்க வேணாலும் பூந்து அவளால போக முடியுது. ஹீரோ என்னதான் விதவிதமா வித்த காட்டி பார்த்தாலும் இவகிட்ட கொஞ்சம் கூட வேலைக்காவலையே பதிலடியெல்லாம் மரண பங்கமா திருப்பி கொடுக்குறா. அதுவும் ஃபைனலா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு மேல பறந்து போய் இவனோட அந்த பிளாஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பவர் இருக்குதுல்ல, அதை எடுத்து பவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஹீரோயினை என் பவரை சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தாக்க பதிலுக்கு வில்லி சிங்கிள் ஆளா சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த எல்லாருமே முடியும் நீமோ உன்னால முடியும் 2 பேரும் சேர்ந்து கலக்குங்கன்னு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண இந்த ஒட்டுமொத்த பாடி அழிஞ்சு போயிருது. வில்லி கொஞ்சமா நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சக்தியே இல்ல, மொத்தமா நாக்கு தள்ளி போயிருச்சு. உங்களால அவ்வளவுதான் முடியுமா, போங்கடா சின்ன பசங்களா, ஆனா என்கிட்ட இன்னும் மீதி சக்தி இருக்கு அப்படின்னு இவளோட வயித்துல பார்க்கும்போது அந்த இருள் ராஜ்யம் அப்படியே இருக்குதுங்க. இவன் அந்த சக்தியை வச்சு மறுபடியும் பிளாஸ்டை ஏற்படுத்த இத பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்தை அழிச்சே தீருவன்னு மரணமான ஒரு வெறியில இருக்கா அப்படின்ட்டு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஹீரோ, இல்ல இது இன்னும் முடியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஃபரியா, நான் இப்ப செய்ய போற விஷயம் கண்டிப்பா உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு இந்த பயபுல முழு மான்ஸ்டரா உருமாறி நிப்பான் பாருங்களேன். என்னதான் இவன் கம்ப்ளீட் மான்ஸ்டரா மாறினாலும் தன்னோட சுயநினைவை இழுக்கல, இன்னமும் நீமோவா தான் இருக்கான். ஆனா என்ன, இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹீரோவால இவளை ஒட்டு மொத்தமா அடக்க முடியும். ஆனா ஒருவேளை இப்படி அடக்கிட்டான்னு வைங்களேன், வில்லி அடக்குனது மட்டும் இல்லாம அந்த பைசிஸையும் சேர்த்து பக்காவா அடக்கிடுவான். கூடவே நம்ம ஜீனியஸும் சேர்ந்து உள்ள போயிருவான். இவனோட பவர் டோட்டலா இவனை விட்டுட்டு போயிடும், ஒரு சராசரி மனுஷனா மாறிடுவான். என்னதான் ஹீரோ முழுசா அரக்கனா மாறி இருந்தாலும் இதை பார்த்த ஹீரோயினை டக்குன்னு ஓடி போய் கட்டிப்பிடிக்க அப்பவே தெரிஞ்சு போச்சு இவளோட கண்ணுக்கு அவன் இன்னமும் நீமோவா தான் தெரியறான் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் இவளையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறது மட்டும்தான் நம்ம ஹீரோவோட முக்கியமான குறிக்கோள். ஹீரோ கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரேன், நான் இப்ப போய் தான் ஆகணும் அப்படின்னு இறங்கி போய் வில்லி கூட சண்டை போடுவான் பாருங்க. வில்லி அதுக்கு மேல மறட்டுறான்.
ஏன்டா உனக்கு விட்டு கொடுக்க தெரியாதானா அவ்வளவு வெறி வெள்ளிக்குள்ள. ஆனா ஹீரோ இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த உண்மையான நீமோவை இவன் சாகடிச்சதா சொல்றான்ல. சொல்ல போனா அந்த நீமோ இவனோட உயிரை காப்பாத்தி என்னோட உடலை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதே அவன் தான். அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது தான் ஒரு மனுஷனோட இயல்பு அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவனோட அரக்க குணத்திலிருந்து ஒட்டு மொத்தமா மாறி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே உலகத்தை காப்பாத்தணும் இவன் போராடுறதுக்கான காரணமே. ஆனா நிஜமா இப்படி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு இடத்துல வில்லனும் ஹீரோவும் நேருக்கு நேரம் மோதிக்க மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த வெளிச்சம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோவோட உடம்புக்குள்ள கத்தி ஏறி இருக்கு. கூடவே ஹீரோவும் இவளோட கழுத்தை பிடிச்சு கிட்டத்தட்ட நெரிச்சு அந்த ஜீனியஸ் வெளியே வந்து அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன நீங்க ஏத்துக்கல, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு இவ கிட்ட போக ஜீனியஸ் ஹீரோவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்க அப்புறம் என்ன மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படும் பாருங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஹீரோ மயங்கி கிடக்குறான். பக்கத்துல புக்கு விழுந்து கிடக்குது. இவனுக்குள்ள இருந்த அந்த ஜீனியஸும் அந்த புக்குக்குள்ள போயிட்டான். பைசஸும் உள்ள போயிருச்சு. வில்லியும் உள்ள போய் வசமா மாட்டிக்கிட்டா இதுக்கு மேல யாராலையும் இந்த புக்கை திறக்கவே முடியாது. அதன் பிறகு சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. எல்லாருமே பழையபடி ஸ்கூலுக்கு போறாங்க. சொல்ல போனா நம்ம ரேடா இருக்கா பாத்தீங்களா, அவளையே இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு யூனிஃபார்மோட வந்து நிக்க இவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. இதுல இறந்து போயிருவான் அப்படின்னு நினைச்ச எல்ஃபும் உயிரோட தான் இருக்கான். சொல்ல போனா எப்போ வில்லி அந்த புக்குக்குள்ள அடைக்கப்பட்டாலோ அவளால ஏற்படுத்தப்பட்ட எல்லா சாபமும் நீங்கிருச்சு. ஹீரோயின் கிறிஸ்டலா மாறிட்டு இருந்தால அவளும் நார்மலா மாறிட்டா. நம்ம எல்ஃபு பைபிளையும் கிறிஸ்டலா மாறிட்டு இருந்தால அவனும் நார்மலா மாறிட்டான். இருந்தாலும் ஹீரோவை நம்பாததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். சொல்ல போனா அவனை கொல்றதுக்காக முயற்சி பண்ணால நான் நினைச்சு அந்த பைபிளை அழுதுகிட்டு இருக்க இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு மரண ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இந்த புக்கை அழிக்கிற வரைக்கும் நான் போய மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த புக்கை அழிக்கக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடிச்சு இதை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினே நீ மட்டும் எதுக்கு தனியா போற, நானும் உன் கூட வரேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல எப்பவுமே உன்னை நான் பாதுகாப்பேன்னு. இப்பவும் சொல்றேன், நான் கண்டிப்பா உன்னை பாதுகாப்பேன். அதே மாதிரி நீ எனக்கு பாதுகாப்பு கொடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே பயணிக்கலாம், ஒன்னு சேர்ந்தே வாழலாம்னு சொல்ல 2 பேருமே சுண்டு வரலாம் வாக்கு கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இவங்களோட பயணம் ஆரம்பிக்குது. இதோட இந்த சீரீஸ் முடியுது. ஆனா மிகப்பெரிய கலவரம் சொல்ல போனா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க. ஸோ இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த அனிமி போட்டா நம்மளுக்கு ரிஸ்க் இல்ல, நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது தெரியுதோ அந்த மாதிரி அனிமியா மட்டும்தான் தேடி தேடி பொறுக்கி போடுறேன். சரிங்களா? அதனால கோச்சிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோல சந்திக்கலாம். டாடா, see you, bye bye, love you guys from Krishna.